As followers of Christ, நம்ம எல்லாருக்கும் ஒரு மிஷன் இருக்கு. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஸ்டோரி பைபிளில் இருந்து இன்ஸ்பயர் ஆன ஜோனாவோட கதை. ஜோனா ஒரு ஃபேத்ஃபுல் அண்ட் ரைச்சஸ் சர்வெண்ட் ஆஃப் காடாக இருந்தான். ஆனால் ஒரு நாள் காட் கொடுத்த கால் அவரோட ஃபுல் லைஃபே மாறிடுச்சு. அப்படி என்னதான் நடந்துச்சுன்னு பார்க்கலாமா? ஜோனா, ஜோனா. ஜீசஸ், இது நீங்களா? ஜோனா, நீ வலோராக்கு போ. அங்க இருக்கிற யூத்து கிட்ட மனமாறி என்கிட்ட திரும்பி வர சொல்லு. வலோராவா? அது என் சொந்த ஊராச்சே. அங்க இருக்கிற யூத் என் பேச்சு கேட்கவே மாட்டாங்க. நான் பல முறை சொல்லியிருக்கேன், கேலி தான் பண்ணுவாங்க, சீரியஸாகவே எடுத்துக்க மாட்டாங்க. ப்ளீஸ் லார்ட், வேற யாராச்சும் அனுப்புங்க. நான் வேணா வேற ஊருக்கு கூட போய் ப்ரீச் பண்ணுறேன், ஆனால் வலோரா மட்டும் வேணாப்பா ப்ளீஸ். Jonah packs his bag. And books a cab to travel to another city. Sir, Uber book பண்ணீங்களா? Yes. Jonah gets into the Uber and the car starts moving. Suddenly there's thunder and it starts raining. என்னாச்சு சார்? கார் பிரேக் டவுன் ஆயிடுச்சு சார். நீங்க வேற கேப் புக் பண்ணிக்கோங்க. ச்சே, இப்பன்னு பார்த்து கார் பிரேக் டவுன் ஆயிடுச்சு. மழை வேற பெய்யுது. இது எந்த இடம்? டே, ஐயோ என் பேகு. இப்போ என்ன பண்றது? ஐயோ, நெட்வொர்க் வேற இல்ல. Jonah spends the entire night in the deserted street with no network. Continues raining and thunder. Next day, a car stops near Jonah and a man steps out. Jonah? Hey Jonah, get in. வலோராக்கு போலாம். இது கேட்டதும் ஜோனாவுக்கு ஒரே ஆச்சரியம். கடவுள் தன்னை இன்னும் அழைக்கிறார் என்றது புரிந்து கொண்டு வலோரா போக கேப்ல ஏறாரு. Jonah walks into the church of Valora and speaks to the youth. அன்பான வாலிபர்களே, கடவுள் சொல்றாரு, உங்க வழிகளை மாத்துங்க, என்கிட்ட திரும்பி வாங்க. அவர் உங்களை மன்னிச்சு புது ஆரம்பம் கொடுக்க ஆசைப்படுறார். Jonah is still speaking to the youth. And then ends with a prayer.
ஜெபம் முடிஞ்சதும் ஒரு வாலிபன் ஜோனா கிட்ட பேச வரான். praise the lord brother. praise the lord தம்பி, சொல்லுங்க. அண்ணா, இன்னைக்கு நீங்க ப்ரீச் பண்ண வரலன்னா நான் உங்க முன்னாடி நின்றுக்கிட்டு இருந்திருப்ப நானே எனக்கு தெரியல. நான் இன்னைக்கு என் லைஃபையே முடிச்சிடலான்னு நினைச்சிருந்தேன். என்னப்பா சொல்ற? ஆமாம் பிரதர், ஆனா உங்க மெசேஜ் எனக்கு இன்னைக்கு ரொம்ப ஆறுதலா இருந்துச்சு. ஏசப்பா இன்னும் என் அன்பு செய்றாங்கன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஆமா தம்பி, ஏசப்பாவோட அன்பு நம்மளை என்னைக்கும் கைவிடாது. எல்லா சூழ்நிலையிலும் அவர் நம்ம கூட இருப்பார். Jonah and the young boy speak for a while. Then part ways. Jonah finally realizes that God's plan are far greater than his own fears. செம்ம பிளானிங் ஏசப்பா. Just like Jonah, we all have a unique call from God. Sometimes God's call may lead us to uncomfortable places, but through our obedience, He works miracles beyond our imagination. So, are you ready to listen to His call this time? Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. நல்ல கரங்களை உயர்த்தி சொல்லுங்க ஹalleluya. Hallelujah. நல்லா சிரிச்சிட்டே சொல்லுங்க hallelujah. Hallelujah. Praise the Lord. Praise the Lord. சந்தோஷமா இருக்கிறீங்களா? பாய் சைடுல இருந்து சத்தமே காணோம். ஏன் சந்தோஷமா இருக்கிறீங்க? ஏன் சந்தோஷமா இருக்கிறீங்க? ஆண்டவரோடு 3 நாள் பயணித்து கொண்டு இருக்கிறோம். Praise the Lord. ஒரு சில பேருக்கு இன்னைக்கு சாயந்தரம் வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு ஒரு சந்தோஷம். Praise the Lord. Praise the Lord. இந்த அருமையான இந்த ஸ்கிட்ல பாத்தீங்க, ஆண்டவர் ஒவ்வொருவருக்கும் ஒரு கால் வச்சிருக்கிறார். Praise the Lord. Hallelujah. பைபிள்ல ஆண்டவர் நிறைய பேருக்கு கால் வச்சிருக்கார். ஒவ்வொருவருக்கும் ஒரு தனிப்பட்ட பணி. பேதுருவை, மீனவரான பேதுருவை ஆண்டவர் எதற்காக அழைச்சாரு? பீட்டர், சென்ட் பீட்டர் தெரியுமா? பீட்டர். Praise the Lord. Hallelujah. பேதுருவை மீனவராக இருந்தார், ஃபிஷிங் மேனாக இருந்தார். அவரை மனிதரை பிடிப்பவர் ஆக்குவேன். Hallelujah. Hallelujah. டாக்ஸ் கலெக்டர் இருந்த மேத்யூ தெரியுமா? டாக்ஸ் கலெக்டர். அவரை எதுக்கு அழைச்சார் ஆண்டவர்? காஸ்பல் எழுதுறதுக்காக அழைச்சார். Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. சவுலா இருந்தார். பவுல் முதல்ல சவுலா இருந்தார். அவர் முதல்ல கிறிஸ்தவர்களையே அழிச்சிடணும் அப்படின்னு நினைச்சார். ஆனா அவரை ஆண்டவர் எதற்காக அழைச்சாரு? அவருடைய திட்டத்தை நிறைவேற்ற அழைச்சார். Praise the Lord. Praise the Lord. அப்ப பைபிள் இருக்கிற ஒவ்வொரு பாத்திரத்தையும் ஆண்டவர் அழைக்கிறது ஒரு பர்பஸ் இருக்குது. இந்த நாள், இந்த 3 நாள் தியானத்துல ஆண்டவர் உங்களை அழைச்சி வந்திருக்கிறாருன்னா கொஞ்சம் இங்க உங்க கேமராவை இந்த பக்கம் திருப்புங்க. உங்க கேமராவை இந்த பக்கம் திருப்புங்க. உங்களுக்கு ஒரு பர்பஸ் இருக்குது. ஆண்டவர் அழைச்சிருக்கிறார் என்றால் ஒரு பர்பஸோட தான் இங்க அழைச்சு வந்திருக்கிறார். யாரையும் டைம் பாஸ் பண்ண நீ வேணா நினைச்சிருக்கலாம், டைம் பாஸ் பண்றதுக்காக 3 நாள் என் ஃப்ரெண்ட்ஸோட இருக்கிறாங்க, எல்லாம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தானே என்ஜாய் பண்ணலான்னு. ஆனா ஆண்டவர் ஒரு பர்பஸோட தான் உங்களை இங்க அழைத்து வந்திருக்கிறார். Praise the Lord. அதைத்தான் இந்த பாடலாக பாடி, இயேசு நாமம் வல்லமையுள்ள நாமம், அந்த நாமம் தான் உங்களை என்னை இங்க அழைத்து வந்தது. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. அனைவரும் எழுந்து நின்று இயேசு நாமமே வல்லமை நாமமே, எங்களுக்கு இந்த நாம் போதுமானதே. இயேசு நாமமே, ஆமென். வல்லமை நாமமே, ஆமென். எங்களுக்கு இந்த நாமம் போதுமானதே. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. 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 ஆண்டவருக்குள்ள இருக்கிறவங்க முதல்ல மகிழ்ச்சியா இருப்பாங்க. மகிழ்ச்சியா இருந்தா என்ன ஆகும்? மகிழ்ச்சியா இருந்தா நீங்க என்ன பண்ணுவீங்க? பாய்ஸ் நல்லா சொல்றாங்க. மகிழ்ச்சியா இருந்தா டான்ஸ் ஆடுவாங்க. நம்ம வித்தியாசமான டான்ஸ் இல்லை, ஒன்லி லெஃப்ட் ரைட் தான், அவ்வளோதான். லெஃப்ட் ரைட் அண்ட் கிளாப்பிங் ஹேண்ட்ஸ் அண்ட் வார்த்தையில் அந்த வார்த்தையை என்ன பாடுறோமோ அந்த வார்த்தையை நீங்களும் பாடணும். அந்த பாடத்தான் உங்களுக்குள்ள அபிஷேகம் கடந்து வரும். Praise the Lord. Praise the Lord. ஏனென்றால் இயேசு பேருக்கு வல்லமை உண்டு. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. கரங்களை தட்டி லெஃப்ட் ரைட் எல்லாரும்
இந்த நாம் போதுமானதே. இயேசு நாமமே எல்லாரும் பாடுவோம். வல்லமை நாமமே ஆமென். எங்களுக்கு இந்த நாமம் போதுமானதே. மீண்டுமாக இயேசு எல்லாரும் வாய் திறந்து நாமமே பாடுங்க. வல்லமை எல்லாரும் பாடுங்க. இயேசுவின் நாமத்தை வாயில அறிக்கையிடுங்கள். மீண்டுமாக இயேசு நாமமே வல்லமை நாமமே எங்களுக்கு இந்த நாமம் போதுமானதே. கரமேசதே. ஹல்லேலூயா 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 சொல்லுவோம். ஹல்லேலூயா வாய் திறந்து சொல்லுங்க. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. மீனவர் பேதுருவை அழைத்த நாமமே. மீனவர் பேதுருவை அழைத்த நாமமே மீனவர் பேதுருவை அழைத்த நாமமே. மீனவர் பேதுருவை அழைத்த நாமமே எங்களையும் அழைத்த இயேசு நாமமே. எங்களையும் அழைத்த இயேசு நாமமே. ஓ, இயேசு நாமமே வல்லமை நாமமே எங்களுக்கு இந்த நாமம் போதுமானதே. கரக்குரல் எழுப்பி. இயேசு நாமமே ஆமென். வல்லமை நாமமே எங்களுக்கு இந்த நாமம் போதுமானதே. சுங்கவரி மத்தேயுவை அழைத்த நாமமே. சுங்கவரி மத்தேயுவை அழைத்த நாமமே சுங்கவரி மத்தேயுவை அழைத்த நாமமே. சுங்கவரி மத்தேயுவை அழைத்த நாமமே நற்செய்திக்காய் அழைத்த இயேசு நாமமே. நற்செய்திக்காய் அழைத்த இயேசு நாமமே. ஓ, இயேசு நாமமே வல்லமை நாமமே எங்களுக்கு இந்த நாமம் போதுமானதே. இயேசு நாமம் போதும். இயேசு நாமமே என் வாழ்க்கையில இயேசு மட்டும் வல்லமை போதும். நாமமே எங்களுக்கு இந்த நாமம் போதுமானதே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நல்ல மகிழ்ச்சியோடு ஹல்லேலூயா கரக்குரல் எழுப்பி. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. சவுலை பவுலாக்கிய இயேசு நாமமே. சவுலை பவுலாக்கிய இயேசு நாமமே. சொல்லுங்க. சவுலை பவுலாக்கிய இயேசு நாமமே. சவுலை பவுலாக்கிய இயேசு நாமமே. திட்டங்களை செய்திட அழைத்த நாமமே. திட்டங்களை செய்திட அழைத்த நாமமே. ஓ, இயேசு நாமமே வல்லமை நாமமே எங்களுக்கு இந்த நாமம் போதுமானதே. ஓ, இயேசு நாமமே வல்லமை நாமமே எங்களுக்கு இந்த நாமம் போதுமானதே. ஊனமான மனிதனையே எழுப்பும் நாமமே. ஊனமான மனிதனையே எழுப்பும் நாமமே. ஊனமான மனிதனையே எழுப்பும் நாமமே. ஊனமான மனிதனையே எழுப்பும் நாமமே எங்களுக்கு அற்புதம் செய்யும் நாமமே. இன்று எங்களுக்கு இயேசுவின் நாமத்தினாலே செய்யும் நாமமே. எழுந்து நடக்கிற வல்லமை. இயேசு நாமமே ஆமென். வல்லமை நாமமே வல்லமையுள்ள நாமம் எங்களுக்கு நாசரேத்து இயேசுவின் பெயராலே எழுந்து நட. இந்த உலகத்தின் கட்டுகளிலிருந்து உன்னை விடுவிக்கிற நாமம் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமம். ஆமென். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா ஆமென். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. துணையாளரை அனுப்பிய இயேசு நாமமே. துணையாளரை அனுப்பிய இயேசு நாமமே. துணையாளரை அனுப்பிய இயேசு நாமமே. உங்களுக்கு ஒரு துணையாளரை அனுப்புவேன். உங்களுக்கு ஒரு துணையாளரை அனுப்புவேன். உங்களுக்கு ஒரு துணையாளரை அனுப்புவேன். இயேசு நாமமே துணையாளரை அனுப்பிய அந்த ஆவியானவர் உங்களோடு கூட இருப்பார். உங்களோடு கூடவே உங்களுக்கு கற்றுத் தருவார். உங்களுக்கு கற்றுத் தருவார். ஞானத்தை தருவார். அபிஷேகத்தை தருவார். அனுப்பிய இயேசு நாமமே. பலவீனத்தில் பலனான இயேசு நாமமே. என் பலவீனத்தின் பலனான இயேசு
நாமம் போதுமானது. இயேசு நாமமே வல்லமை நாமமே, எங்களுக்கு இந்த நாமம் போதுமானது. இயேசு நாமமே வல்லமை நாமமே, எங்களுக்கு இந்த நாமம் போதுமானது. இயேசு நாமமே. நீங்க மட்டும் பாடுங்க, நீங்க மட்டும் எல்லாரும் இங்க நாம் போதுமானதே பாடுவோம். குரல் எழுப்பி இன்னும் குரல் எழுப்பி. இயேசு நாமமே வல்லமை நாமமே, எங்களுக்கு இந்த நாமம் போதுமானது. பாடுவோம். இயேசு நாமமே வல்லமை நாமமே, எங்களுக்கு இந்த நாமம் போதுமானது. ஹalleluya 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 ஹalleluya. மீண்டுமா ஹalleluya. கண்களை மூடி கண்களை மூடி ஹalleluya 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 ஹalleluya. கண்களை மூடுவோம். கண்களை மூடி கண்களை மூடி கண்களை மூடி கண்களை மூடுங்க. ஆமென் ஆமென் ஆமென். கண்களை மூடி கண்களால ஆண்டவரை துதிங்க. அப்பா என்னை அபிஷேகிங்கப்பா. எந்த நாள்ல என்னை அழைத்து வந்திருக்கீங்க. மீனவர் பேதுருவை அழைத்தீங்க அப்பா. ஒரு பணிக்காக என்னைய அழைத்து இருக்கிறீங்கப்பா. இயேசுவே இயேசுவே. ஹalleluya 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 ஹalleluya. மத்தேயுவை அழைத்த தெய்வம் அப்பா, நற்செய்திக்கு அழைக்கிறேன். என்னைமாக உமது பணிக்காக அப்பா என்னை ஒப்புக் கொடுக்கிறேன். சவுலை பவுலாக்கினீரே இயேசுவே, என்னையும் என்னையுமா ஒப்புக் கொடுக்கிறேன்ப்பா. ஒப்புக் கொடுக்கிறேன் ஒப்புக் கொடுக்கிறேன் ஒப்புக் கொடுக்கிறேன். அப்படியே கண்களை மூடி கரங்களை உயர்த்தி கண்களை மூடி கரங்களை உயர்த்தி அப்படியாக ஏசப்பா என்னையுமாய் நீங்க அழைத்து வந்திருக்கிறீங்கப்பா. அப்பா என்ன அந்த வாலண்டியர் ஸ்கூட்டர் இருக்கலாம், என்னுடைய சொந்தக்காரங்க சொல்லியிருக்கலாம் அப்பா, என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் சொல்லியிருக்கலாம். அவங்களுக்காக வந்தல, நீங்க தான் என்ன அழைச்சு வந்தீங்கப்பா. நீங்க தான் என்ன அழைச்சு வந்தீங்க. எதற்காக என்ன அழைச்சீங்களோ அந்த திட்டத்தை நிறைவேற்ற என்ன ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே அப்பா. ஒப்பு கொடுக்கிறப்பா. கைகளை கட்டாதீங்க, கைகளை உயர்த்தி ஆண்டவரை சரண்டர் பண்ணுங்க. நீங்க என்ன அப்பா எதற்காக என்ன அழைச்சீங்களோ அந்த அழைப்புக்கு ஏற்ப அப்பா நான் என்ன ஒப்பு கொடுக்கிறப்பா. நீங்க என்ன எடுத்து பயன்படுத்துங்கப்பா. நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. கண்களை மூடி அப்படியே கரங்களை உயர்த்தியே ஆவியானவர் நம் ஆண்டவரை துதிக்கும் பொழுதே, இயேசுவின் நாமத்தை நாம் மகிமைப்படுத்தும் பொழுதே ஆண்டவருடைய பிரசன்னம் இந்த இடத்தை நிரப்பிக் கொண்டிருக்கிறது. யார் எல்லாம் அவரை தாகத்தோடு தேடுகிறார்களோ அவங்களுடைய உள்ளத்திலே நான் ஜீவனதி ஆராய் பெருக்கெடுத்து ஓடும். ஆகவே ஒரு தாகத்தோடு ஆண்டவரே என்னையும் நீங்க அழைச்சி வந்தீங்கப்பா. என்னையும் ஒரு சிறு கருவியாக எத்தனை சாட்சிகளை நான் இந்த ஸ்டேஜில் கேட்டேன்ப்பா. நானும் என்னையும் மாற்றுங்கப்பா. என்னையும் ஒரு பாத்திரமாக எடுத்து பயன்படுத்துங்கப்பா. நானும் உமக்காக பணி செய்யணும்ப்பா. இந்த உலகத்தின் காரியங்களை விட்டு உமக்காக பணி செய்ய அப்பா. நீங்க சொன்னீங்களே அந்த துணையாளர் அப்பா, அந்த துணையாளர் எனக்கு தாங்கப்பா. அந்த துணையாளர் என்னோடு கூட இருந்து பயணிக்க, நான் அவரோடு பயணிக்க அப்பா. இந்த வேளையில எங்கள் மத்தியிலே அசைவாடும் பரிசுத்த ஆவியானவரே ஒவ்வொரு மீதுங்கப்பா. அன்று எரிக்கோ மதில் மீது அசைவாடினீர், செங்கடல் மீது அசைவாடினீர் அப்பா. வழியை திறந்தீர், தடைகளை உடைத்து போட்டீரப்பா. பவுலும் சீலாவும் துதிக்கும் பொழுது சிறைச்சாலையின் கதவுகள் உடைந்ததப்பா. அப்படியாக இந்த வேளையிலுமாக பிள்ளைகள் துதிக்கும் பொழுது, ஆராதிக்கும் பொழுது தகப்பனே ஆவியானவர் அவருடைய வாழ்க்கையில அசைவாடி இவர்களுக்குள்ள எல்லா கட்டுகளும் உடையும்படியாக ஆவியானவரே இறங்கி வருவீராக. எல்லா மகிமைக்கும் பாத்திரரே, எல்லா கணத்திற்கும் பாத்திரரே. கரங்களை உயர்த்தி வண்ணமாக சொல்லுவோமா? எல்லா மகிமைக்கும். ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசாத, ஆவியானோட பேசு. உன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசினா எதுவும் கிடைக்காது. நான் ஆண்டவரோட பேசிப்பார், உன் வாழ்க்கையே மாறும். எல்லா மகிமைக்கும் பாத்திரரே, எல்லா கணத்திற்கும் பாத்திரரே. அசைவாடும் தெய்வமே, கரங்களை அசைத்து அசைவாடும் தெய்வமே, அசைவாடும் தெய்வமே.
எங்கள் மேலே அசைவாடுமே. எங்கள் எல்லாரும் சொல்லுங்க, எங்கள் மேலே, என் குடும்பத்தின் மேலே என் அசைவாடுங்க ஆவியான. எங்கள் மேலே அசைவாடுமே. எங்கள் மேலே அசைவாடுமே. கரங்களை தட்டி செங்கடல் மேல் அசைவாடி நீ எல்லா தடைகளை மாற்றினீரே. செங்கடல் உன் வாழ்க்கையில் இருக்கிற தடைகளையும் ஆண்டவர் மாற்றுவார். வழியே இல்லைன்னு நினைக்கிறாயா? இதுல இருந்து என்னால வெளியே வர முடியாது என்று நினைக்கிறாயா? ஆவியானவர் எல்லாமாகும். செங்கல் தடைகள் மேல் அசைவாடுமே. எங்கள் தடைகள் மேல் அசைவாடுமே. அசைவாடும் தெய்வமே, அசைவாடும் தெய்வமே. ஆமென். அந்த தண்ணீரின் மீது அசைவாடிய பரிசுத்த ஆவியானவர் இதோ இந்த வேளையிலே ஒவ்வொரு மீது அசைவாடி கொண்டிருக்கிறார். உங்கள் மேலே அசைவாடி கொண்டிருக்கிறார். அவரை தாகத்தோடு உள்ளத்திலே ஏற்றுக்கொள்ளும். எங்கள் மேலே அசைவாடுமே. எங்கள் மேலே அசைவாடுமே. உலர்ந்த எலும்பிற்கு உயிர் தந்தீரே. என் வாழ்க்கையில் அசைவாடுமே. உலர்ந்த உன் வாழ்க்கையில ஒரு பிடிப்பு இல்லையா? எதுக்கு தான் நான் பிறந்தேன் என்று நினைத்துக் கொண்டிருக்கின்றாயா? ஏன் இந்த குடும்பத்தில் வந்து பிறந்தேன் என்று நினைக்கிறாயா? உன்னை உணர்ந்து போனதை மாற்றுவார். வாழ்க்கையில் அசைவாடுமே. உன்னுடைய உணர்ந்து போன வாழ்க்கையில ஆவியானவருக்கு இடம் கொடு, இயேசுவானவருக்கு இடம் கொடு. அசைவாடும் தெய்வமே, பரிசுத்த தெய்வமே, அசைவாடும் பரிசுத்தரே, தெய்வமே. எங்க வாழ்க்கையில அசைவாடுங்கப்பா. வந்திருக்கிற நீர் அழைத்து வந்த ஒரு பிள்ளைகள் மீது ஒரு அபிஷேகத்தை பொழிந்து அப்பா நீர் விரும்புகின்ற பாத்திரமாக இவர்களை மாற்றும். எங்கள் மேலே அசைவாடுமே. எங்கள் மேலே அசைவாடுமே. பவுலும் சீலாவும் பாடும்போது சிறைச்சாலையில் அசைவாடி நீ. பவுலும் உன்னுடைய சிறையிருப்பை மாற்றுகிற தெய்வம் இயேசுவே என்று கூப்பிடும் பொழுது அவர் சிறையிருப்பை மாற்றுவார். மொபைலின் அடிமைத்தனம், மொபைலின் அடிமைத்தனம் இன்னுமாக அப்பா எந்தெந்த பாவங்கள் கட்டுகளிலே சிறை பிடிக்கப்பட்டிருக்கீங்களோ ஆண்டவர் உங்களை விடுதலை தருவார். ஒரே ஒரு விஷயம், ஏசப்பா என்னை விடுவியும், எனக்கு விடுதலை தாரும் அப்பா. எங்கள் மேலே அசைவாடுமே. எங்கள் மேலே அசைவாடுமே. அசைவாடும் கண்களை மூடி, கண்களை மூடுவோம். எல்லாரும் கண்களை மூடி ஆவியானவர் உங்க வாழ்க்கையில் அசைவாடுவதை உணருங்க. உங்க வாழ்க்கையில் இடைப்படுகிறார், இடைப்படுகிறார். ஆவியானவர் தாகத்தோடு யாரெல்லாம் அப்பா என் வாழ்க்கையில் அசைவாடுங்கப்பா என்று தாகத்தோடு கேட்கிறீர்களோ அவருடைய வாழ்க்கையில் ஆண்டவர் அசைவாடுகிறார். அசைவாடும் கண்களை மூடி, கண்களை மூடி, கண்களை மூடி. மகனே, மகளே, கண்களை மூடி. ஆவியானவரே என் வாழ்க்கையில என் குடும்பத்தில் அசைவாடும் தெய்வமே, அசைவாடும் தெய்வமே. எங்கள் மேலே கரங்களை உயர்த்தி கண்களை மூடி தாகத்தோடு அப்பா நீங்க இல்லைன்னா எங்களால் ஒன்றுமே செய்ய முடியாது. என்னை விட்டு பிரிந்து உங்களால் எதுவும் செய்ய முடியாது என்று இறைவார்த்தை சொல்லுகின்றது. உங்களுடைய அறிவு, உங்களுடைய பதிப்பு, உங்களுடைய பலன், உங்களுடைய குடும்பம், செல்வம் எதுவுமே வேலைக்கு ஆகாது. ஆவியானவர் கூட இருந்தா இந்த உலகத்தை
உலகத்திலே உன்னை உப்பாக ஒளியாக மலை மேல் உள்ள பட்டணமாக மாற்றுவார். அந்த தெய்வத்தை நீ தாகத்தோடு என் வாழ்க்கையில வாங்கப்பா. இதுவரை என் வாழ்க்கையில நான் எத்தனையோ பேருக்கு இடம் கொடுத்துட்டேன், என் ஃப்ரெண்ட்ஸுக்கு இடம் கொடுத்துட்டேன், சினிமா ஆக்டர்ஸ்க்கு இடம் கொடுத்துட்டேன், கிரிக்கெட்டர்ஸ்க்கு ஃபுட்பால் பிளேயருக்கு இடம் கொடுத்துட்டேன். உமக்கு நான் இன்னும் இடம் கொடுக்கலையப்பா. அப்பா இந்த வேளையில இடம் கொடுக்கிறப்பா. என் வாழ்க்கையில வாங்க ஏசப்பா. அப்பா என் வாழ்க்கையில அசைவாடுங்கப்பா. எல்லாரும் சொல்லுங்க, அப்பா என் வாழ்க்கை உமக்கு தான்ப்பா. என் வாழ்க்கையில எனக்கு எல்லா ஆசீர்வாதம் நீர் கொடுத்துதாப்பா. அது உமது நாம மகிமைக்காக பயன்படுத்துங்க. ஆவியானவரே அப்பா, வந்திருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் அப்பா அந்த வெறுமையான பாத்திரத்தை உமது ஆவியின் அபிஷேகம் நிரப்பும். எங்கள் மேலே அசைவாடுமே, எங்கள் மேலே அசைவாடுமே. நன்றி அப்பா. உலர்ந்து போன உங்களுடைய வாழ்க்கையில அசைவாடுவதற்காக நன்றி அப்பா. செங்கல் போல இருக்கிற பிரச்சனைகள்ல அப்பா நீரே வழியை திறந்து ஆசீர்வதிப்பதற்காக நன்றி ஆண்டவரே அப்பா. நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே அப்பா. இவர்களுடைய சிறையிருப்பை நீர் மாற்றுவதற்காக நன்றி. ஆவியானவரே நீர் பொறுப்படுத்திக் கொள்வதற்காக நன்றி. தொடர்ந்து வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். கரங்களை தட்டி ஆவியானவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். Thank you Lord, thank you Jesus. இது எழுப்புதலின் நேரமல்லோ, யோசுவாவின் காலமல்லோ. இது எழுப்புதலின் நேரமல்லோ, யோசுவாவின் காலமல்லோ. ஆர்ப்பரிப்போம் ஆர்ப்பரிப்போம், அலங்கம் இடியும் வரை ஆர்ப்பரிப்போம். ஆர்ப்பரிப்போம் ஆர்ப்பரிப்போம், அலங்கம் இடியும் வரை ஆர்ப்பரிப்போம். எக்காலம் மோதி எரிகோவை பிடிப்போம், ஆரவார துதியோடு கானானுக்குள் நுழைவோம். காலம் மோதி எரிகோவை பிடிப்போம், ஆரவார துதியோடு கானானுக்குள் நுழைவோம். எழுப்புதலின் நேரமல்லோ, இது யோசுவாவின் காலமல்லோ. இது எழுப்புதலின் நேரமல்லோ, காலமல்லோ. கர்த்தர் நாமம் சொல்ல சொல்ல தடைகள் விலகிடுமே. சொல்ல இயேசு நாமத்தை சொல்ல நாமம் சொல்ல சொல்ல தடைகள் விலகிடுமே. மாறாவின் தண்ணீர்கள் மதுரமாகுமே, யோர்தானின் தடையெல்லாம் விலகி போகுமே. எழுப்புதலின் நேரமல்லோ, யோசுவாவின் காலமல்லோ. இது எழுப்புதலின் நேரமல்லோ, இது யோசுவாவின் காலமல்லோ. ஆர்ப்பரிப்போம் ஆர்ப்பரிப்போம், அலங்கம் இடியும் வரை ஆர்ப்பரிப்போம். ஆர்ப்பரிப்போம் ஆர்ப்பரிப்போம், அலங்கம் இடியும் வரை ஆர்ப்பரிப்போம். துதிக்கும் நமக்கும் தோல்வி இல்லை, வெற்றி நிச்சயமே. துதிக்கும் நமக்கும் தோல்வி இல்லை, வெற்றி நிச்சயமே. பலம் கொண்டு திடமனதாயிருப்போமே, இந்த தேசத்தை சுற்றி சுற்றி சுதந்தரிப்போமே. பலம் கொண்டு திடமனதாயிருப்போமே, இந்த தேசத்தை சுற்றி சுற்றி சுதந்தரிப்போமே. இது எழுப்புதலின் நேரமல்லோ, யோசுவாவின் காலமல்லோ. எழுப்புதலின் நேரமல்லோ, இது யோசுவாவின் காலமல்லோ. மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் நமக்கு யுத்தமில்ல. மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் நமக்கு
யுத்தமில்லை. வல்லவரின் ஆயுதத்தை ஏந்திடுவோமே, சாத்தானின் ராஜ்யத்தை அழித்திடுவோமே. வல்லவரின் ஆயுதத்தை ஏந்திடுவோமே, சாத்தானின் ராஜ்யத்தை அழித்திடுவோமே. இது எழுப்புதலின் நேரமல்லோ, Mighty power, fill everyone together. யோசுவாவின் காலமல்லோ. Jesus. இது எழுப்புதலின் நேரமல்லோ, யோசுவாவின் காலமல்லோ. ஜெபிக்கிற ஒவ்வொரு இது எழுப்புதலின் நேரமல்லோ, அபிஷேகம் வார்த்தையை கேட்கிற பிள்ளைகளுடைய அடையட்டும் சுவாமி. வல்லமை வல்லமை நிரப்பட்டும் அப்பா. இது எழுப்புதலின் ஆர்ப்பரிப்போம் ஆர்ப்பரிப்போம் ஆர்ப்பரிப்போம், அலங்கம் இடியும் வரை ஆர்ப்பரிப்போம். இன்னும் ஒரு முறையா ஆர்ப்பரிப்போம் ஆர்ப்பரிப்போம், அலங்கம் இடியும் வரை ஆர்ப்பரிப்போம். Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. ஆர்ப்பரிப்புனா என்ன அர்த்தம் சொல்லுங்க பாக்கம். தமிழ் தெரியுமா உனக்கு? ஆர்ப்பரிப்புனா என்ன? இதான் நீங்க ஆர்ப்பரிக்கிறதா? ஆண்டவருடைய சன்னிதானத்துல எப்படி பாடணும் தெரியுமா? நீ இந்த வாழ்நாள் வரை நீ பாடி இருக்கே மாட்டா, அது போல இன்னைக்கு நீ பாடணும். பாடினாதான் உனக்கு அபிஷேகம் உண்டா இல்லையா? will you do it or not? செய்வியா செய்ய மாட்டியா? தொண்டை கிழிஞ்ச நாங்களே இந்த கத்து கத்துறோம், சும்மா கிடக்குற உனக்கு என்ன கிடக்குது? கத்து, ஜெபி, பாடு. ஆண்டவர் இன்னைக்கு உன்னை எழுப்புவார். சாமுவேல் உங்க மத்தியில இருக்காங்க, யோசுவா உங்க மத்தியில உட்கார்ந்து இருக்கிறாங்க, தெபோரா உங்க மத்தியில இருக்கிறாங்க. ஹalleluya. நீ ஒரு யூதேத். இந்த தலைமுறைக்கு நிறைய இறைவாக்கினர்கள் தேவை. ஸ்பெஷலா மும்பைக்கு தேவை. எஸ் ஆர் நோ? மும்பைக்கு தேவை தானே? 260 பேரை கூட்டிட்டு வந்திருக்கிறாரு. எத்தனை பேரை? 260 பேர் போதும் போதும் போதும். மும்பையா மாத்துறதுக்கு 260 பேர் போதுமா போதாதா? யார் அந்த 260? யாரு? அதுல ஒண்ணு யாரு? அப்ப சொல்ல மாட்டேங்க. அதுல ஒண்ணு யாரு? நானுன்னு சொல்லணும். யாரு? நீ ஆகு இறைவாக்கினரா, நீ ஆகு எல்லாரையும் ஏத்தி விட்டு நீ கீழே உட்காந்துருது இல்ல. இன்னைக்கு என்ன மாத்துங்கப்பா, என்ன மாத்துங்கப்பான்னு சொல்லிட்டு உன்னையே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கணும். ஹalleluya. ஹalleluya. Hallelujah. எத்தனை கடவுள் இருக்கார் சொல்லுங்க? எத்தனை கடவுள்? ஒரே கடவுள். எத்தனை ஆட்களாக இருக்கிறார்? யார் அந்த பேரு? 3 பேரு பேரு. தந்தை, 3 பேரு 3 கடவுளா ஒரே கடவுளா? வெரி குட். தந்தை கடவுள் உலகத்தை படைக்கும் பொழுது அவர் தந்தை கடவுளா இருந்தார். மனுஷன் பாவம் செஞ்சு தவறி விழுந்தப்ப அதே கடவுள் மனுஷனா பிறந்தாரு. அப்ப அவருக்கு பேர் என்ன? ஜீசஸ். நம்ம மீட்கிறதுக்கு, உலகை மீட்பதற்கு பிறந்த கடவுளுடைய பெயரு இயேசு. அதே கடவுள் தான். அந்த இயேசு இந்த உலகத்துல வாழ்ந்தப்ப சீடர்களை பார்த்து சொன்னார். பிபிடி ஸ்லைட் பண்ண வேர்டிங்ஸ் போடுங்க, வாசிங்க. ரோமையர் 8ஆம் அதிகாரம் 8-9 வசனங்கள். நோட் பண்ணி வச்சுக்க. அவங்க வாசிப்பாங்க, சகோதரர் உங்க வாசிப்பாங்க. நோட் பண்ணி வச்சுக்கிட்டு இன்னைக்கு ஃபுல்லா இந்த வசனத்தை சொல்லி 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 நீங்க ஜெபம் பண்ணணும். ஓகே, வாசி, சீக்கிரம் வாசி. ரோமன்ஸ் 8:8-9. இட் இஸ் இன் தி ஸ்லைட். ஓகே. ஊனியல்புக்கு ஏற்ப வாழ்வோர் கடவுளுக்கு உகந்தவர்களாய் இருக்க முடியாது. ஊனியல்புக்கு ஏற்ற வாழ்கிறவர்கள் கடவுளுக்கு உகந்தவராய் இருக்க முடியாது. ஆனால் கடவுளின் ஆவி உங்களுக்குள் குடிகொண்டிருந்தால், கடவுளுடைய ஆவி உங்களுக்குள் குடிகொண்டிருந்தால் நீங்கள் ஊனியல்பை கொண்டிராமல் ஆவிக்குரிய இயல்பை கொண்டிருப்பீர்கள். ஆவிக்குரிய இயல்பை கொண்டிருப்பீங்க. இது எத்தனை வருஷமா நீ ஜெபத்துக்கு வந்த? உங்க சர்ச்சிலே ஜெபம் இருக்கு, ஆராதனை இருக்கு, ரெட்டிட் இருக்கு, எல்லாத்துக்கும் போன. உன்னால விட முடிஞ்சிச்சா பாவத்தை? எத்தனை வருஷமா ஜெபத்துக்கு வந்தியே, உன்னால பாவத்தை விட முடிஞ்சிச்சா? நேர்மையா சொல்லு, உன்னால விட முடியல தானே? ஏன் தெரியுமா? இந்த வசனம் சொல்லுது, நீ ஊனியல்பு கேட்ப வாழறனா நீ அதன்படி தான் வாழ்வ. எப்ப ஆவியானவர் உன் மேல இறங்குறாரோ அப்பதான் உன்னால பரிசுத்தமா வாழ முடியும். நல்ல கவனி. எப்ப உன்னால பரிசுத்தமா வாழ முடியும்? ஆவியானவர் உன் மேல இறங்குறப்ப. இந்த கடவுளுக்கு பேர் தான், இந்த 3வது கடவுள் பேர் சொன்னீங்களே, ஆவியானவர். வாசிங்க. ஜான் சாப்டர் 16:7. ஜான் 16:7. நான் உங்களிடம் சொல்வது உண்மையே,
நான் போவதால் நீங்கள் பயனடைவீர்கள். நான் போவதால நீங்க பயனடைவீர்கள். நான் போகாவிட்டால் நான் போகலனாக்க துணையாளர் உங்களிடம் வரமாட்டார். அந்த துணையாளர் உங்களிடம் வரமாட்டார். பிரைஸ் தி லார்ட். இயேசுநாதர் சொல்றாரு, இந்த உலகத்துல வாழ்ந்து பரலோகம் போறதுக்கு முன்னால நான் பரலோகம் போறேன், நான் போறதால நீங்க பயனடைவீர்கள். அப்படின்னா என்ன? உங்களுக்கு ஒரு துணையாளர் வர போறாரு அப்படின்னு சொல்லிட்டு லூக்கா 26:49 வாசிங்க. லூக்கா 24:49 வாசிங்க. இதோ என் தந்தை வாக்களித்த வல்லமையை, என் தந்தை வாக்களித்த வல்லமையை நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். நீங்கள் உன்னதத்திலிருந்து வரும், உன்னதத்திலிருந்து வருகின்ற அவ்வல்லமையால் ஆட்கொள்ளப்படும் வரை, அந்த வல்லமையால் ஆட்கொள்ளப்படுகின்ற வரை இந்நகரத்திலேயே இருங்கள். இந்த நகரத்திலேயே இருங்க. இயேசு திரும்ப சொல்றாரு, என்ன சொல்றாரு? நான் பரலோகம் போய் உங்களுக்கு ஒரு துணையாளர் அனுப்ப போறேன். அந்த துணையாளர் வர வரைக்கும் நீங்க எங்க இருக்கணும்? எங்க இருக்கணும்? எங்க இருக்கணும்னு சொல்றாரு. ஏன்னா பைபிளே தெரியலையா? என்ன இயேசு என்ன சொன்னார்? இப்பதானே படிச்சேன். இந்த நகரத்திலேயே தங்கி இருங்கள். என்ன சொன்னாரு? இந்த நகர தமிழ் தெரியுமா தெரியாதா? இங்கிலீஷ்ல சொல்லணுமா என்ன? இயேசு என்ன சொல்றாரு? அந்த துணையாளர் வர்ற வரைக்கும் நீங்க எங்கேயும் போக கூடாது, இங்கே தான் இருக்கணும். இன்னைக்கு 4 மணிக்கு உனக்கு அபிஷேகம் கிடைக்கலன்னா எத்தனை பேர் வீட்டுக்கு போவீங்க? கிடைக்கலன்னா வீட்டுக்கு போவீங்க? கிடைச்சாதான் போகணும். புரியுதா? நான் சொல்றது புரியுதா? உனக்கு அபிஷேகம் மட்டும் கிடைக்கல, இந்த ஆவியானவர் கிடைக்கலன்னா தயவு செஞ்சு வீட்டுக்கே போவாத. நான் திரும்ப ஏற்பாடு பண்றேன், உனக்குன்னு ஒரு ரூம் ஏற்பாடு பண்றேன். நீ தங்கி அந்த ஆவியானவர் கிடைச்சாதான் போகணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நேத்து ஆராதனை முடிஞ்சு 4-5 பேர் வந்து, ஃபாதர் என்ன ஆகுதுன்னே தெரியல, உள்ள பயமா இருக்கு, படபடன்னு ஆடுது, கையை ஆடுது, கால் ஆடுது, உடம்பு ஆடுது. இது எல்லாம் அபிஷேகத்தினுடைய அடையாளம். நீ பயப்பட தேவையில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சத்தமா ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அபிஷேகம் இறங்குறப்ப உடம்பு சூடாயிடும். ஒரு புள்ள சொன்னிச்சு, நானு ஜெபம் பண்ணேன், எனக்கு உடம்புல கொஞ்சம் சூடா இருக்கிற போலயோ, அப்படி ஒரு அடையாளம் கொடுங்க. ஒரு கை சூடாயிடுச்சா, இன்னொரு கை கூல் ஆயிடுச்சா, ரெண்டும் சேர்ந்து வந்ததுல பயந்தே போயிட்டேன் ஃபாதர்னு ஒரு பாப்பா பயந்து போய் நேத்து வந்துச்சு. நீ கேட்கறத விட 2 மடங்கா என் ஆண்டவர் கொடுப்பார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இன்னைக்கு கொடுப்பார். அதை கொடுக்கலனா தயவு செஞ்சு வீட்டுக்கு போகவே போகாத. ஏன்னாக்க நீ போனினா திரும்ப அந்த பன்னி கூண்டுல தான் விழுவ, திரும்ப பாட்டில்ல தான் விழுவ, திரும்ப மொபைல்ல தான் விழுவ, திரும்ப கேர்ள் ஃப்ரெண்ட்ல தான் விழுவ, திரும்ப சிகரெட்டு, பீடி, ட்ரக்ஸ் இதுல தானே விழுவ. அபிஷேகம் இல்லாம ஒருத்தன் கூட இன்னைக்கு இந்த இடத்தை விட்டு போகவே கூடாது. இயேசு சொல்றாரு, ஒரு துணையாளரை நான் உங்களுக்கு கொடுப்பேன். யார் அவரு? சொல்லுங்க பாக்கும். அவருக்கு பேர் என்ன? பரிசுத்தாவிக்கு பேர் என்ன? துணையாளர், ஹெல்பர். சொல்லுங்க சத்தமா, ஹெல்பர். ஹெல்பர், ஹெல்பர்னா யார் சொல்லுங்க? உங்களுக்கு உதவி செய்யறவங்க, அப்படிதானே? இப்ப நம்ம ரெட்டி நடக்குது, அங்க சாப்பாடு செய்யறதுக்கு ஆள் இருக்காங்க, சாப்பாடு பரிமாற ஆள் இருக்காங்க, உங்களை கவனிக்கிறதுக்கு எல்லாம் அந்த வாலண்டியர்ஸ் எல்லாம் உங்களெல்லாம் ஊந்து கவனிக்கிறாங்க. எனக்கே போய் என்ன ஒருத்தனும் கவனிக்க மாட்டாங்க, இப்படி கவனிக்கிறாங்களே, சாப்பிட்டியா, நல்லா இருக்கியா, தூங்குனியான்னு சொல்லிட்டு உதவி செய்யறவங்க. ஆவியானவர் அப்படி உதவி செய்யறவராம். பைபிள் சொல்லுது, அவர் உதவி செய்வார். எப்படி உதவி செய்வார்? பாட்டல கையில, டேய் குடிக்காதடா, குடிச்சா செத்த, பொண்ண லவ் பண்ணாதடா, போச்சு கடல்ல விழுந்துருவ, பாவம் செய்யாம காப்பாத்துறது தான் இந்த ஆவியானவர். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஜீன்ஸ் பேண்ட் மேல கண்ணு போகும்போது சொல்லுவார், ஆவி பார்க்காத பார்க்காத சொன்னார் இல்ல சாமியார், சொன்னாங்க இல்ல பிரதருங்க, பாட்டு பாடணும் இல்ல, உதறன்னு இப்ப எங்க போச்சுன்னு ஆவியானவர் உதவி பண்ணுவார், உனக்கு ஞாபகத்துக்கு கொண்டு வருவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. துணையாளரே சிறகின் நிழலில் தானே களி கூறுவேன். சரி, இதுக்கு மேல பண்ணா நீங்க கத்துவீங்க, நம்ம தொண்டை போயிடுச்சு ஏற்கனவே. அவர் துணையாளர். Praise the Lord, Praise the Lord. Hallelujah, 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 Hallelujah. Acts of the Apostles chapter 2 verse 1 to 4, you read and see. Acts of the Apostles chapter 2 verses 1 to 4, if you read. வாசிங்க சத்தமா வாசிங்க. பெந்தகோஸ்து என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒரே இடத்தில் கூடியிருந்தார்கள்.
திடீரென்று கொடுங்காற்று வீசுவது போன்று ஒரு இரைச்சல் வானத்திலிருந்து உண்டாகி, ஒரு கொடுங்காற்று வீசுவது போல ஒரு இரைச்சல் உருவாகி வானத்திலிருந்து அந்த இடத்துக்கு வந்துச்சான். அவர்கள் அமர்ந்திருந்த வீடு முழுவதும் ஒளித்தது. அவங்க அமர்ந்திருந்த வீடு முழுசும் நிரப்பினுச்சான் ஆவியானவர். மேலும் நெருப்பு போன்ற பிளவுற்ற நாவுகள், நெருப்பு போன்ற பிளவுற்ற நாவுகள். நல்ல கவனி, இது இன்னைக்கு நடக்க போகுது. இதுக்காக தான் படிக்க வைக்கிறேன். இது இன்னைக்கு நடக்க போகுது. ஒரு கொடுங்காற்று உன் மேல வீசும், அக்கினி வரும், இந்த இடம் அபிஷேகத்தை நிரம்பும். ஆண்டவர் சொல்லிட்டார், இங்க இருக்கிற நிறைய பேர் பரலோகத்தை நீங்க பாப்பீங்க, இயேசுனுடைய முகத்தை பாப்பீங்கன்னு சொல்லியிருக்காரு. அபிஷேகத்தை காட்சிகளை நீங்க பாப்பீங்கன்னு ஆண்டவர் சொல்லிட்டாரு. இது நடக்க போகுது. அதை பார்க்கறது பக்கத்துல இருக்கும் இல்ல, யாரு யாரு சத்தமா சொல்லு, யாரு? நான் இயேசுவை பார்க்க போறேன் சொல்லு பாக்கும். இயேசுவை பார்க்க போறேன். நான் பரலோகத்தை பார்க்க போறேன் சொல்லு பாக்கும். நான் பரலோகத்தை பார்க்க போறேன். நான் அந்நிய பாஷை பேச போறேன். நான் அந்நிய பாஷை பேச போறேன். நான் இயேசுவை பார்க்க போறேன். அக்கினி என் மேல விழ போகுது. அக்கினி என் மேல விழ போகுது. நான் தான் சாமுவேல். நான் தான் சாமுவேல். நான் தான் யோசுவா. நான் தான் யோசுவா. நான் தான் மோசஸ். நான் தான் மோசஸ். நான் தான் தெபோரா. நான் தான் தெபோரா. நான் தான் அண்ணா. நான் தான் அண்ணா. நான் தான் யூதித்து. நான் தான் யூதித்து. இது நடக்கணும். இன்னைக்கு நடக்குமா? எத்தனை பேர் நடக்குன்னு சொல்லிட்டு கை தூக்கு பாக்கும். என் வேலை முடிஞ்சிருச்சு. கையை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. நல்லா ஜோரா இறங்கணிச்சு பாரு வல்லமை. ஐயோ பயமா இருக்கு, என்ன கொன்னுடாதீங்க கொன்னுடாதீங்க கொன்னுடாதீங்கன்னு கதவை சாத்தின இருந்த அத்தனை சீடர்களும் கதவை திறந்து வெளியே வந்தாங்க. பயந்துன்னு இருக்கிறியா? எங்க வீட்டில் எவனோ செய்வன வச்சுட்டான் ஃபாதர், என்னால வாழ முடியல ஃபாதர், குடும்பத்துல சந்தோஷம் இல்லை ஃபாதர், பயந்துன்னு இருக்கிறியா? இன்னைக்கு அந்த வல்லமை இறங்கும் போது நீ இங்க ஜெபி, உன் வீட்டில் இருக்கிற செய்வன கட்டு அத்தனையும் நான் உடைப்பேன் ஆண்டவர் சொல்றார். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. படிப்புன்னா பயமா இருக்கு ஃபாதர், பாஸ் ஆவனான்னு தெரியல, எதிர்காலத்து குறித்து கவலையா இருக்குது, என்ன ஆவான்னு தெரியல, எனக்கு என்ன நடக்குன்னு தெரியல, எங்க அப்பா அம்மா சண்டையில இருக்கிறாங்க, ஒரே பயமா இருக்குன்னு சொல்றியா? பயத்தின் ஆவியை இன்னைக்கு உன்னிட்ட இருந்து எடுத்து அந்த வல்லமையின் ஆவியால் அவர் நிரப்ப போறாரு. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. வாசிங்க ஆக்ட்ஸ் ஆஃப் தி அப்போஸ்டல் சாப்டர் 2 வெர்ஸ் 38. என்ன நடந்துச்சுன்னு பாருங்க. அதுக்கப்புறம் அதற்கு பேதுரு அவர்களிடம் நீங்கள் மனம் மாறுங்கள், நீங்கள் மனம் மாறுங்கள், உங்கள் பாவங்களிலிருந்து மன்னிப்பு பெறுவதற்காக ஒவ்வொருவரும் இயேசு கிறிஸ்துவின் பெயரால் திருமுழுக்கு பெறுங்கள், அப்பொழுது தூய ஆவியை கொடையாக பெறுவீர்கள். தூய ஆவியை எப்ப கொடையாக பெறுவீர்கள்? ஒவ்வொருத்தரும் மனம் மாறுகின்ற பொழுது. ஒருவேளை இன்னும் நீ ஏதாவது சமர்ப்பணம் பண்ணல, எந்த பாவத்தையாவது விடல, ஒரு சிலர் உட்கார்ந்துருக்கேன்னு ஆண்டவர் சொல்றார், விடவே மாட்டேன், என் பாவ பழக்கத்தை விடவே மாட்டேன்னு உட்கார்ந்து இருக்கிறீங்க. நீ பாவ பழக்கத்தை விடலைன்னா உனக்கு அபிஷேகமே கிடைக்காது. நல்ல கவனி, எல்லாரும் கவனி. உன் கடந்த கால வாழ்க்கை நீ சமர்ப்பணம் பண்ணலனா உனக்கு அபிஷேகமே கிடைக்காது. சாமுவேல்னா அவர் எவ்வளவு பேர் இறைவாக்கினர் தெரியுமா? மோயிஸ்னா எவ்வளவு பேர் இறைவாக்கினர் தெரியுமா? ஃபார்மர் ப்ராஃபட்ஸ், மைட்டி ப்ராஃபட்ஸ். எலியானா யாருன்னு உனக்கு தெரியுமா? அவர் ஜெபிச்சா வானம் அடைஞ்சிச்சியா, அக்கினி பரலோகத்திலிருந்து இறங்குனுச்சு. யோவான் ஸ்நானகன் எப்படி போதிச்சார் தெரியுமா? அவர் போதிக்க எவ்வளவு வல்லமை, நீ தாண்டா அது வாளால வெட்டனாரு. அதுபோல நீ மாறணும்னா பாவத்தில் இருந்தா நடக்காத காரியம். பாவத்தை என்னைக்கு நீ சரண்டர் பண்றியோ அப்பதான் ஒரு இறைவாக்கினரா உன்னால மாற முடியும். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. திருத்துதர் பணிகள் 3ஆம் அதிகாரம் 1 - 10 முடியுள்ள வசனங்களை நீங்க வாசித்து பாருங்க, அங்க இருக்காது. ஆக்ட்ஸ் ஆஃப் தி அப்போஸ்டல் சாப்டர் 3 வெர்ஸ் 1 - 10. பேதுருவும் யோவானும் கோயிலுக்கு போயின்னு இருக்கிறாங்க. அங்க ஒரு முடவன் உட்கார்ந்து இருக்கிறான். அந்த முடவன் பிச்சை கேட்கிறான். பேதுரும் யோவான் என்ன செஞ்சாங்க? பாக்கெட்ல இருந்து 10 ரூபா எடுத்து போட்டு போனாங்களோ? என்ன செஞ்சாங்க? என்ன சொன்னாங்க? பொன்னோ வெள்ளியோ என்னிடம் இல்லை, என்னிடம் உள்ளதை நான் உனக்கு தரேன், நாசரேத்து இயேசுவின் நாமத்தால் எழுந்த நட. அவன் நடந்தாடா நடக்கலையா? நடந்தாடா நடக்கலையா? இன்னைக்கு உங்கள்கிட்ட என்ன இருக்குது? என்ன இருக்குது? காலையில் இந்த 2 இட்லியை விட்டு கொடுத்துட்டு மக்கள் ரொம்ப சோகமா இருக்கிறாங்க. ஒருத்தன் கூட வாய் திறக்க, எம்மா நீ சாப்பிடலாம் தான் எம்மா பேசாம இருக்கிறியா? உனக்கு வேணும்னா 10 இட்லியை சேர்த்தே கொடுத்துருப்போம். உன் வாயை மட்டும் திறந்து நீ பதில் சொல்லு, அப்பதான் ஆண்டவர் இன்னைக்கு உன்னை நிரப்புவார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. என்ன சத்தமா? ஹல்லேலூயா
இப்பதான் வருது பாரு. ஞாபகப்படுத்தினா தான் நம்ம பிள்ளைங்க சொல்லுவாங்க. இட்லியை ஞாபகப்படுத்தினா தான் வாயே திறக்குது, அது வரையும் திறக்க மாட்டுது. இன்னும் ஒரு முறையா ஹல்லேலூயா, என்ன ஒரு முறையா ஹல்லேலூயா. உங்ககிட்ட என்ன இருக்குது? என்ன இருக்குது? செயின் இருக்குது, நகை இருக்கு, வாட்ச் இருக்குது, பேண்ட் இருக்கு, சட்டை இருக்குது, எல்லாம் இருக்குது. எது இல்லை தெரியுமா? இயேசுவின் நாமம். நேற்றுலாம் நீங்கள் எல்லாம் நல்லா ஜெபம் பண்ணீங்க, இயேசு நாமத்தை சொல்லி ஜெபம் பண்ணீங்க, இன்னைக்கும் ஜெபம் பண்ணீங்க. நீ தொடர்ந்து ஜெபம் பண்ணினே இரு. இயேசுவின் என் நாமத்தால் எதை கேட்டாலும் செய்வேன்னு சொன்னார சொல்லியா? அப்ப இன்னைக்கு நீ எப்படி ஜெபிக்கணும்? இயேசுவே உங்க நாமத்துல கேட்கிறேன், உங்க ஆவியை எனக்கு கொடுங்க. எப்படி ஜெபிக்கணும்? ஆண்டவரே இயேசுவே உம் நாமத்துல நான் கேட்கிறேன், உங்க ஆவியை எனக்கு கொடுங்க, உங்க நாமத்தை எனக்கு கொடுங்க. இந்த இயேசுவின் நாமம் மட்டும் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா அற்புதம் நடக்கும். நீ போற இடத்துல அற்புதம் நடக்கும். நீ இருக்கிற இடத்துல ஒரு சபை ஆரம்பி. நான் சபைன்னா ஜெபக்குழு ஆரம்பின்னு சொல்றேன். ஒரு ஜெபக்குழு ஆரம்பி, 4 பேரை ஒன்னா சேரு, பிரேயர் நடத்து. எவன் சுகம் இல்லாம படுத்த படுக்கையா இருக்கிற கையை நீட்டி தலையில வச்சு ஜெபம் பண்ணு. ஆண்டவர் அற்புதத்தை செய்வாரா செய்ய மாட்டாரா? பரவாயில்லையே, எல்லாம் நம்பிட்டீங்களே. நீ நம்பிய பிரகாரமே இன்னைக்கு அது நடக்கட்டும். நீ கேட்கணும், இயேசுவே give me a gift of healing. பிரேயர் பண்ணுவீங்களா? பண்ணுவீங்களா? gift of healing எத்தனை பேருக்கு வேணும்? கை தூங்க பாக்கும். gift of healing. நீ கையை வச்சு ஜெபம் பண்ணா ஹீலிங் நடக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. விடாம ஜெபம் பண்ணு. நான் நார்த் ஈஸ்ட்ல அருணாச்சல் பிரதேசத்துல இருந்தேன். நான் முதல்ல நான் சாமியாரான அப்புறம் நான் நினைச்சேன் நான் பெரிய போதகராக போறேன், எனக்கு பெரிய ரெட்ரிக்ஷன்ல போட போறாங்க, நான் ஆடி பாடி நல்ல டான்ஸ் ஆடி போதிப்புனாங்கன்னு சொன்னா கடைசியில் எனக்கு காட்டில் தூக்கி போட்டாங்க. பஸ்ஸே கிடையாது. பெட்டியை தூக்கி தலையில வச்சு நான் ஆத்துல நடந்து போறப்ப ஐயோ இத்தனை வருஷமா ஆண்டவரை ஃபாலோ பண்ணனே, பொட்டியை தூக்கி தலையில வைக்க நடத்தி வச்சுட்டாரு. தண்ணி கூட இந்த காட்டுல இல்லையே. பஸ் கூட முதல்ல நான் ட்ரெயின்ல போனேன், அப்புறம் பஸ்ல போனேன், அப்புறம் போட்ல போனேன், அப்புறம் நடந்து போறேன். 3 நாள் ஆச்சு நான் போய் சேர வேண்டிய இடத்த போய் சேர்க்கறதுக்கு. எனக்கா மனசு உடஞ்சி போச்சு. இப்படிலாம் ஆண்டவர் சொன்னாரு, ஐயோ உன்னை அப்படி பயன்படுத்தணும், இப்படி பயன்படுத்துவேன், அது பண்ணுவேன், இது பண்ணுவேன்னாரு. காலை தரையில வச்சு நடக்க வச்சுட்டாருன்னு சொல்லிட்டு அங்க போய் உட்காந்து ஒரு வேலை இல்லையே, சரி வீடு சந்திக்க போவேன்னு சொல்லிட்டு சாயந்தரத்துல கிளம்பிடுவேன். வீடு சந்திக்க போய் எல்லாரும் கூப்பிடுவாங்க. ஆட்டுக்கு உடம்பு சரியில்லைன்னு என்ன கூப்பிடுவாங்க, எங்க ஆட்டுக்கு உடம்பு சரியில்லை சாமி வாங்கன்னு சொல்லிட்டு. அந்த ஆதிவாசி மக்கள் போறது எது உடம்பு சரியில்லை என்ன, இயேசுவின் நாமத்துல ஆடு சரியாவே ஜெபம் பண்ணிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிருது. நான் போய் ஜெபம் பண்ணிட்டு திரும்ப எங்க சாமியார் இடத்துக்கு வர்றதுக்கு முன்னால போன் வந்துடும், ஃபாதர் சரியாயிடுச்சு. அப்பதான் ஓஹோ ஆண்டவர் ஒரு திட்டத்தோட தான் நம்மள இங்க புடிச்சு வந்திருக்காரு. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். நீ நினைக்கிறீல்ல எதுக்கு என் வாழ்க்கையில இப்படிலாம் நடக்குது? ஆண்டவர் என்ன ஓஹோன்னு வச்சிட கூடாது, ஒரு சேர்ல வச்சிட கூடாது, MBA பாஸ் பண்ண வச்சிட கூடாது, லட்சமா சம்பாதிக்க வச்சிட கூடாது, அந்த வீட்டுல பிறக்க வச்சிட கூடாது, இந்த அப்பா அம்மாவுக்கு பிறக்க வச்சுட்டாரு, இந்த ஏழை குடும்பத்துல பிறக்க வச்சுட்டாரு, இதுக்கு மேல கருப்பா வேற படைச்சிட்டாரு. நீ கருப்பா இருக்கிறது தான் என் ஆண்டவருக்கு விருப்பம்னா நீ அப்படியே இருந்துட்டு போ. இன்னைக்கு அநேக பேர் யார் எப்படி இருக்குன்னு பிடிக்கிறதே கிடையாது. கொஞ்சம் கலரா பிறந்திருக்கலாம், கொஞ்சம் கலரா இந்த மேக்கப்னு ஒன்று கண்டுபிடிச்சாங்க. பியூட்டி பார்லர் போறீங்களா 1000 போய் இல்லைன்னு தலையாட்டுறாங்க. வெரி குட், கை தட்டி அவங்களுக்கு நன்றி சொல்லுங்க பார்க்க. வெரி குட். தலையாட்டுறது ஒரு 10-18 பேர் தான் இருக்கும். ஆட்டாத டிக்கெட்லாம் இருக்குது. இதெல்லாம் பியூட்டி பார்லர் போற டிக்கெட்டு. உனக்கு பியூட்டி யார் தெரியுமா? யாரு உன் பியூட்டி? ஏசு இல்லாத இடம் சாக்கடை. நீ என்னதான் முகத்துல அப்பின்னு இருந்தாலும் சாக்கடை நீ. ஏன் உங்களை தான் சொல்றேன், என்ன சிரிக்கிறீங்க? இன்னைக்கு ஜென்ஸ் எல்லாம் பியூட்டி பார்லர் போறாங்க. தலையை பாரு, என்னவோ கரடி தலையில படுத்து கிடக்கிற போல இன்னைக்கு நடக்கிற ஆண்கள் ஸ்டைலும் பெண்களுடைய ஸ்டைலும் இருக்குது. எப்படி உன்னால சொல்ல முடியும் இயேசுவின் நாம என்கிட்ட இருக்குது? சொல்ல முடியுமா? இதுவரை சொல்ல முடியாம இருந்துருச்சு. 25 வருஷம் போயிடுச்சு, நீ வேஸ்ட் ஆக்கிட்ட. டுடே இஸ் த டே யூ ஆர் born. Now you are born. இன்னைக்கே தொடங்கு. இந்த நாள்ல இருந்து நான் இயேசுவின் பிள்ளை சொல்லு. நீ சொல்ல ஆண்டவர் அற்புதத்தை உன் வாயால உன் கையால செய்வார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம், எங்கள் இயேசுவின் நாமம். இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். ஓ பாவத்தை போக்கும்
பயமதை நீக்கும் சந்தோஷம் பக்தரு களி சத்தமா பாவத்தை போக்கும் பயமதை நீக்கும் பரம சந்தோஷம் பக்தரு களி போடு இயேசுவின் நாமம் இனிதான நாமம் இணையில்லா நாமம் இன்ப நாமம் எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம் இணையில்லா நாமம் இன்ப நாமம் பரிமள தைலமா இயேசுவின் நாமம் பாரிங்கும் வாசனை வீசிடும் நாமம் பரிமள தைலமா இயேசுவின் நாமம் பாரிங்கும் வாசனை வீசிடும் நாமம் இயேசுவின் நாமம் இனிதான நாமம் இணையில்லா நாமம் இன்ப நாமம் எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம் இணையில்லா நாமம் இன்ப நாமம். இன்னைக்கு போடணும், நீங்க போட்டுனே இருப்பீங்க, நல்லாவே தெரியும். ஒரு முடிவோட தான் இருக்கிறீங்க. நமக்கு டைம் ஆயிடுச்சு. இப்படி நீ பாடினே இருக்கணும், அபிஷேகம் கிடைக்கிற வரையும் பாடணும். ஹalleluya 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 ஹalleluya. யோவான் 3:3 வாசிங்க, சீக்கிரம் வாசிங்க, நோட் பண்ணி வழி. யோவான் 3:3. John chapter 3 verse 3. இயேசு அவரை பார்த்து மறுபடியும் பிறந்தாளன்றி எவரும் இறையாட்சியை காண இயலாது. பரலோகத்தை பார்க்கணும்னு ஆசைப்படுறியா? இயேசுவின் முகத்தை பார்க்கணும்னு ஆசைப்படுறியா? கிஃப்ட் ஆஃப் ஹீலிங் வேணுமா? பரிசுத்தம் இல்லாம அந்த கிஃப்ட் உனக்கு கிடைக்காது. நீ மறுபடியும் பிறக்கணும்னு இயேசு சொல்றார். என்ன சொல்றாரு? நீ மறுபடியும் அப்படின்னா என்ன தெரியுமா? இது வரைக்கும் இப்படிப்பட்ட ஃப்ரெண்ட்ஸ் உனக்கு இருந்திருக்காங்க. உன்னை பாவத்தில் விட்ட பிழப்பட்ட ஃப்ரெண்ட்ஸு, உன்னை தப்பு செய்ய வைக்கிற ஃப்ரெண்ட்ஸு, உன்னை ஆண்டவர்கிட்ட பிரிச்ச ஃப்ரெண்ட்ஸு, அவங்களெல்லாம் இன்னையோட நீ விடணும். இதோட சரி, ஒரு டாட்டா, ஒரு குட் பை சொல்லிட்டு நீ யார் பக்கம் திரும்பணும்? இயேசுவின் பக்கம் திரும்பணும். இதுதான் மறுபடியும் பிறக்கிறது. ட்ரக்ஸு, ட்ரிங்க்ஸு, ராங் ரிலேஷன்ஷிப், இன்னும் ஒரு சில இந்த ரிலேஷன்ஷிப்பை விட முடியாமல் இருக்கிறீங்கன்னு ஆண்டவர் சொல்றார். இன்னைக்கு நீ ஜெபம் பண்ணு. எப்படி ஃபாதர் நான் அவனை விடுவேன்? உயிருக்கு உயிரா நேசிக்கிறேன், என் இதயத்தில் இருக்கிறதே அவன் தானேன்னு சொல்லிட்டு உட்காந்துருந்தா நீ தெபராவும் மாறமாட்ட, நீ சாமுவேலாவும் ஆக மாட்ட. இன்னைக்கு அந்த உள்ள இருக்கிற பேய எடுத்து வெளியே போட்டாதான் உன் தலையில் அபிஷேகம். நீ மறுபடியும் பிறக்கணும். இதான் மறுபடியும் பிறக்கிறது. மறுபடியும் பிறந்தால் அன்றி ஒருவரும் இறை அரசை காண முடியாது. ஹalleluya 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 ஹalleluya. பண ஆசை, பொருள் ஆசை, நான் படிக்கணும், டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும், அது சம்பாதிக்கணும், இது வாங்கணும், அது வாங்கணும், இப்படியே உலக பிரகாரமான எய்மிங் உனக்கு இருந்துச்சுன்னா இறைவாக்கினரா மாற முடியாது. எவன் ஒருவன் உலகத்தை நேசிக்கிறானோ ஆண்டவரை நேசிக்க முடியாது. உன் எய்ம் ஆண்டவருக்கு முன்னாடி வை. அவர் உனக்கு அதை விட பெரிய எய்ம் வச்சிருக்காரு. ஹalleluya 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 ஹalleluya. யோவான் 3:3 வாசிங்க. மனிதரால் பிறப்பவர் மனித இயல்பை உடையவர், தூய ஆவியால் பிறப்பவர் தூய ஆவியின் இயல்பை உடையவர். இந்த நாள் ஆவியானவரே என நிரப்புங்க. தூய ஆவியானுடைய இயல்பு எனக்கு வேணும். பாவம் செய்யாம என்னால் இருக்க முடியல, சுய இன்பத்தை அனுபவிக்காம என்னால் இருக்க முடியல. நிறைய பேர் கஷ்டப்படுறீங்களே, செய்யாம இருக்க முடியல, பார்க்காம இருக்க முடியல. தானா கை யூடியூப்ல போகுது. நீ நல்லதை தான் பார்க்க யூடியூப்பை திறந்த, ஒரு செகண்ட் தான் நல்ல படத்தை பார்ப்ப, அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்கா பக்கத்துல வருமா வராதா? யூடியூப்பை திறந்தா நீ போட்டது ஜீசஸ் சாங்ஸ், ஜீசஸ் சாங்ஸுக்கு பக்கத்துல எல்லா சாங்கும் வருமா வராதா? வருமா வராதா? ஒரு நிமிஷம் கூட நீ அதை ஜீசஸ் சாங் பார்க்க மாட்ட, பக்கத்துல அந்த பட்டன் அழுத்துவேன், இந்த பட்டன், இது பாப்பாவும் அது பாப்பாவும், இது வந்து கடைசியில பேய் ஒன்ன பிடிக்கும். இதுதான் நடந்தது. நீ இத்தனை நாளா விழுந்து போனதுக்கு காரணமே இதுதான். நீ மறுபடியும் பிறக்கல. இந்த சக்தியை கொடுக்கிறவர் ஆவியானவர். இந்த நாள்ல நீ மட்டும் இந்த ஆவியானவர் இல்லாம வீட்டுக்கு போன மகனே, நான் சொல்றேன், நீ செத்த, இதோட செத்த. இந்த தியானத்துல மட்டும் நீ திரும்பி இயேசுகிட்ட வரல, உன்னை பிடிச்சி திரும்ப இயேசுகிட்ட கூட்டி வர்றது நம்மளால முடியாதப்பா. அது ரொம்ப ரொம்ப கஷ்டம், ரொம்ப ரொம்ப கஷ்டம். அன்பு பிள்ளைகளே, இன்னைக்கு உன்னை பேரை சொல்லி ஆண்டவர் கூட்டி வந்திருக்காரு. ஒரு சிலர் சொன்னாங்க, ஃபாதர் இவ்வளோ 260 பேர் ரெஜிஸ்டர் ஆகிருக்கு, போன வருஷம் இன்னும் ஒரு 20 பேர் சேர்ந்து வந்தாங்க. நான் சொன்னேன், அந்த 20 பேர் வேணாம். ஆண்டவர் குறித்த நபர்களை மட்டும்தான்
டு பி a prophetன்னு சொல்லி கூப்பிட்டுருக்காரு. ஹalleluya. ஹalleluya. நீ ப்ராஃபட்டா இருக்கணும்னு சொல்லிட்டு ஒன்ன தியானத்துக்கு கூப்பிட்டுருக்காரு. இல்லாத டிக்கெட்ல அவர் கூப்பிடவே கிடையாது. praise the lord. Praise the Lord. praise the lord. Praise the Lord. நீ தான் அவருக்கு வேணும், வராதவங்க இல்ல. நீ ஆண்டவர் தேர்ந்தெடுத்த பையன், நீ ஆண்டவர் தேர்ந்தெடுத்த பெண், அவருக்காக எழுந்து ஜொலிக்க வேண்டிய பெண். இந்த நாளில் இயேசுவே அந்த ஆவியால நிரப்புங்கப்பா என்று சொல்லி தாகத்தோட நீ ஜெபிக்கணும். கொரிந்தியர் 1 Corinthians chapter 12:3 please read. 1 Corinthians chapter 12 verse 3. கடவுளின் ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டு பேசும் எவரும் இயேசு சபிக்கப்பட்டவர் என சொல்ல மாட்டார். தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டவர் அன்றி வேறு எவரும் இயேசுவே ஆண்டவர் என சொல்ல முடியாது. தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டால் ஒழிய எவருமே இயேசுவே ஆண்டவர்னு சொல்ல முடியாதான். அப்ப உன்னால ஜெபிக்கவே முடியாது. தூய ஆவியால் நீங்க நிரப்பப்படலைன்னா உங்களால ஜெபிக்கவே முடியாது. அண்டர்லைன் பண்ணி வச்சுட்டு நேரம் எங்க பாரு, குறிச்சு வச்சு நோட் புக்ல குறிச்சு வச்சுட்டு நீங்க திரும்ப பார்க்கணும். வசனத்தை அங்கே குறிச்சு வைக்கணும், எங்க பார்க்கணும். இல்லாட்டினா சாத்தான் சுத்தி சுத்தி வந்து இருக்கிறான். இந்த இடம் சுத்தி வந்து யாரை எப்படி கவர்ந்து பிடிக்கலாம். இந்த புள்ள என்னை விட்டுட்டு போகுதே, என்னை விட்டுட்டு போகுதே, இதை பிடிச்சிடணும்னு சொல்லிட்டு லைட்டா தூக்கத்தை கொடுப்பான், லைட்டா சோர்வை கொடுப்பான், கண்ணு ஒரு மாதிரி இழுத்துன்னு போவோம். அப்ப என்ன சொல்ல, நீங்க அல்லேலூயான்னு சத்தமா சொன்னா அவன் ஓடி போயிடுவான். பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. தூய ஆவியால நிரப்பப்படலைன்னா இயேசுவே ஆண்டவர்னு கூட உன்னால சொல்ல முடியாது, உன்னால ஜெபிக்கவே முடியாது. எல்லாம் வலது கையை மேல தூக்குங்க. இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர், சத்தமா இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர், இயேசுவே என் ரட்சகர், இயேசுவே என் ரட்சகர், இயேசுதான் என் ராஜா, இயேசுதான் என் ராஜா, இயேசுதான் என் ராஜா, இயேசுதான் என் ராஜா, இயேசுதான் என் எஜமானன், இயேசுதான் என் எஜமானன், இயேசுதான் என் மணவாளன், இயேசுதான் என் மணவாளன். ஹalleluya, 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 ஹalleluya. ரோமையர் 10:9 வாசிங்க. ரோமன் சாப்டர் 10 verse 9 ப்ளீஸ் ரீட். இயேசு ஆண்டவர் என, இயேசு ஆண்டவர் என வாயார அறிக்கையிட்டு, இறந்த அவரை கடவுள் உயிர்த்தெழ செய்தார் என, நீங்கள் உள்ளூர நம்பினால், மனசார நம்பினா மீட்பு பெறுவீர்கள். எத்தனை பேருக்கு பரலோகம் போகணும்னு ஆசையா இருக்கு? கை தூங்க பார்க்கும். பரலோகம் போகணும்னு ஆசையா இருக்குன்னு, பரலோகம் போகணும்னு ஆசை. வெரி வெரி குட், சூப்பர். இன்னைக்கே நீ பரலோகத்தை பார்ப்பேன் ஆண்டவர் ஏற்கனவே ஜெபம் பண்ண சொல்லிட்டார். நிறைய பேர் இன்னைக்கு பரலோகத்தை பார்க்க போறீங்க. அப்படி ஜெபம் பண்ணும்போது கேட்கணும், இயேசுவே அந்த பரலோகத்தை காட்டுங்கப்பா. அந்த பரலோகத்தை மட்டும் ஒரு தடவை நீ பார்த்துட்ட, உலக நாட்டங்கள்ல உனக்கு உனக்கு இஷ்டமே வரவே வராது. குடும்பத்தை குறித்து கவலையா இருக்கிறியா? எங்க அப்பா அப்படி இருக்காரு, எங்க அம்மா அப்படி இருக்கிறாங்க. ஒரு முறை ஒரு சின்ன பிள்ளைங்களுக்கு தியானம் வச்சோம். ஒரு 7 வயசு தான் ஒரு பொண்ணுக்கு இருக்கும். அது ஃபாதர் உங்கள்கிட்ட பேசணும்னு சொல்லிட்டு வந்துச்சு. நான் என்னம்மா உனக்கு என்ன பேசணும் அப்படின்னு கேட்டா, எங்க அப்பாவுக்காக ஜெபிப்பீங்களா ஃபாதர்? நான் வேற அந்த பிள்ளைக்கு தான் எனக்கு ஜெபம் பண்ணுங்கன்னு ஆசீர்வாதம் பண்ணுங்கன்னு கேட்குது வந்துச்சேன். எங்க அப்பாவுக்காக ஜெபம் பண்ணிங்கன்னா ஃபாதர் அழுந்துச்சு. என்னம்மா? குடிக்கிறாரு ஃபாதர், தனிக்கு அம்மாவை அடிக்கிறாரு ஃபாதர், ஸ்கூல் ஃபீஸ் கட்ட எனக்கு காசு இல்லை ஃபாதர், நான் படிக்கணும் ஃபாதர் அப்படி சொன்ன. சின்ன 7 வயசு புள்ள அழ ஆரம்பிச்சிச்சு. ஒரு கேள்வி நான் உன்னை பார்த்துக்க, உங்க அப்பா எப்ப குடிக்க ஆரம்பிச்சாரு? உன்னை போல இருக்கும்போது. எப்படி தெரியுமா? ஃப்ரெண்ட்ஸால. அன்னைக்கு சும்மா விளையாட்டா குடிச்சாரு, இன்னைக்கு உன் குடும்பம் கண்ணீரில் இருக்குது. எங்க அப்பா சரியில்லை அழுவுறியே, நாளைக்கு உன் புள்ள உன்னை பார்த்து என்ன சொல்லுவான்? உன் புள்ள உன்னை பார்த்து என்ன சொல்லும்? எங்க அம்மா எனக்கு ஜெபிக்கிற மகள், ஜெபிக்கிற ஒரு அம்மா அப்படி சொல்லுவாங்க உங்க புள்ள உன்னை பார்த்து சொல்லுமா, எங்க அப்பா எக்ஸலண்ட், அவரை போல பரிசுத்தவான், நேர்மையான், ஜெபிக்கிற ஒரு மனுஷன் இல்லைன்னு உன் புள்ள சொல்லுமா? நினைச்சு பாரு. 10 வருஷம் பொறுத்து உன் தலைவிதி என்னையா நீங்க எல்லாம் பாக்குறீங்க. என் குடும்பம் சரியில்லை, அப்பா சரியில்லை, அம்மா சரியில்லை. உங்க அப்பா அன்னைக்கு ரவுண்டு தான் குடிச்சார், அன்னைக்கு ட்ரக்ஸ் கிடையாது, அன்னைக்கு மொபைல் கிடையாது. நீ இப்பவே இத்தனை பாவத்தை சூட்கேஸா தலையில வச்சுன்னு இருக்கிறியே, 10 வருஷம் பொறுத்து உன் குடும்பம் எப்படி இருக்கு போது கொஞ்சம் யோசித்து பார்த்தீனா, நீ இருக்கிற இடத்துல இருந்து இன்னைக்கு ஒரு முடிவோட வரணும். Enough is this life. Enough is the life of sin. From now I will live for Jesus. நான் இயேசுவுக்காக முடிவேடு. இன்னைக்கே லவ் பண்ணி சுத்தின் திரியிறியே, நாளைக்கு உன் புள்ள எத்தனை பேரை லவ் பண்ண உனக்கு தெரியுமா? Do you know? இன்னைக்கு ஒன்னால ஒரு ஃப்ரெண்டை உன்னால விட முடியலையே. நாளைக்கு உனக்கு ஒரு குழந்தை இருந்து இன்னைக்கு நீ 1 நான் அது 8 பண்ணும். அது சொல்லுவாங்க இல்லையா,
தாய் எத்தனை அடி? 8 அடினா குட்டி 16 அடி பாயுமா. தாய் 8 அடினா குட்டி 16 அடி பாயுமா. நீ ஒருத்தன் பின்னாடி சுத்தினா உன் புள்ள 4 பேர் பின்னாடி சுத்தும். நீயே சாக்கடையில் கிடைக்கிறேனா உன் பிள்ளைக்கு கெதி நாளைக்கு என்ன ஆகுறது? இதை நினைச்சாவது நீ மாறுறதில்ல. நினைச்சாவது இன்னைக்கு பெற்றோர்கள்லாம் அழறாங்க. சொல்லியே அனுப்புனாங்க, போடா போடா தியானத்துக்கு போ, அட்டன் பண்ணு போன்னு சொல்லியே அனுப்பிடுறாங்க. நிறைய பேர் விருப்பம் இல்லாமல் வந்திருப்பீங்க, அநேகர் உங்களை அழைச்சதால வந்திருப்பீங்க. ஆனா இது ஆண்டவருடைய திட்டம். இந்த நாளில் வேண்டவே வேண்டாம் ஆண்டவரே, பழைய பாவ வாழ்க்கை வேணவே வேணாம், புது மனுஷனை மாத்தியே தீருங்கப்பா. நான் அந்த பழைய பாவ வாழ்க்கை தேவையில்லை, ரிலேஷன்ஷிப் வேணாம். சொல்லு, வாயை திறந்து சொல்லு. அந்த பையன் பேரை வச்சு சொல்லு, அந்த பொண்ணு பேரை வச்சு நீ சொல்லு, வேணாம் ஆண்டவரே நீங்க எனக்கு போதும். நீ சொல்லி கமிட் பண்ணாதான் உனக்கு ஆசீர்வாதம் இறங்கும். பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. ஹalleluya. Hallelujah. Romans chapter 8 verse 9 please read. Romans 8:9. ஆனால் கடவுளின் ஆவி உங்களுக்குள் குடிக்கொண்டிருந்தால் நீங்கள் ஊனியல்பை கொண்டிராமல் ஆவிக்குரிய இயல்பை கொண்டிருப்பீர்கள். கிறிஸ்துவின் ஆவியை கொண்டிராதோர் அவருக்கு உரியோர் அல்ல. நல்ல கவனி. Read it in English this Bible verse. Anyone who does not have the spirit of Christ does not belong to Christ. கேட்டிங்களா? ஆண்டவருடைய ஆவியானவர் உன் மேல இல்லைன்னா நீ கிறிஸ்தவனே கிடையாது. ஃபர்ஸ்ட் டே நான் கேட்டேன், யாரெல்லாம் கிறிஸ்தவன் கை தூக்குனீங்கல்ல? பைபிள் வசனம் என்ன சொல்லுது? ஒன்னுகிட்ட ஆவியானவர் இல்லைன்னா, கிறிஸ்துவனுடைய ஆவியானவர் இல்லை, நீ கிறிஸ்தவனே கிடையாது. நீ கிறிஸ்தவனே கிடையாது. கிறிஸ்தவனுக்கு நீ இல்லைன்னா, ஆண்டவரை நீ மறுதடிச்சிருந்தா, அவரை விட்டு தூரம் போய் பாவத்துல வாழறனா, உனக்கு இருக்கிறது நரகம்தான். உனக்கு இருக்கிறது நரகம்தான். ஒரு முறை ஒரு உண்மையான சம்பவம், சைனாவில் நடந்த ஒரு சம்பவம். சைனாவில் எல்லாம் புத்த மதத்தை தழுவுறவங்க. அந்த புத்த மதத்தில் இருந்த ஒரு பிள்ளை இயேசுவை பற்றி கேள்விப்பட்டு இயேசுவை ஏற்றுக்குச்சு. நல்லா கவனி, ஒரு பெண் பிள்ளை. ஆனால் அவங்க அம்மா அப்பா அந்த பிள்ளையை விடலை. அம்மா அப்பா அந்த பிள்ளையை விடலை. சே, இயேசுவா பைபிளா வேணாம், போவாதன்னு சொல்லிட்டு அந்த பிள்ளைய கோயிலுக்கு போக ரொம்ப விட மாட்டாங்க. இருந்தாலும் அந்த பிள்ளை போயிடும், மறைஞ்சு போயிடும். ஆலயத்துக்கு சர்ச்சுக்கு போயிடும். அங்கெல்லாம் சர்ச் அண்டர் கிரவுண்ட். சைனாவில் எங்கள் ஃபாதர்ஸ்லாம் ஒர்க் பண்ணுறாங்க. எவ்ரி சர்ச் இஸ் அண்டர் கிரவுண்ட், அஃபிஷியலி நாட் அலவுட், ஹிடன் சர்ச். அப்போ இந்த புள்ள அங்கே போய் அப்படியே ஜெபம் பண்ணுறது. ஒரு நாள் இந்த தாய் மறிச்சிட்டாங்க. அந்த மகளுடைய அம்மா இறந்துட்டாங்க. இறந்து கொஞ்ச நாள் பொறுத்து இந்த புள்ள ஒரு நாள் ஜெபம் பண்ணி இருக்குது. அந்த புள்ள என்ன ஜெபம் பண்ணுதுன்னா, ஆண்டவரே எங்கள் அம்மா மறிச்சிட்டாங்க, எனக்குன்னு யாரும் இல்லை, எனக்கு நீங்கள் இருக்கீங்கன்னு எனக்கு தெரியும், நீங்கள் எங்கே இருக்கிறீங்கன்னு ஒரு தடவை எனக்கு காட்டுங்க, நான் பரலோகத்தை பார்க்கணும்னு சொல்லிட்டு அந்த புள்ள ரொம்ப, இது உண்மையாக நடந்தது, நான் சொல்கிறேன், உண்மையாக நடந்த சம்பவம். நான் பரலோகத்தை பார்க்கணும். அந்த புள்ள ரொம்ப அழுது ஜெபம். ஒரு நாள் இயேசு வந்தார். ரியலி ஜீசஸ் கேம், took that girl to the heaven. ஹெவன் போய் பார்த்து அந்த பிள்ளைக்கா, இதாம்மா பரலோகம், இதான் வானதூதர்கள், இதுதான் அரியணை, இதுதான் ஆண்டவர். இதற்கெல்லாம் ஆண்டவர் பார்த்து அந்த பிள்ளைக்கு பயங்கர சந்தோஷம். ஐயோ, இவ்வளவு பெரிய மகிமையா, இவ்வளவு பெரிய மாட்சிமையா, இவ்வளவு பெரிய இன்பமா, பரிசுத்தம் என்ன, அங்க பாடுற பாடல்கள் என்ன, ஆண்டவரை துதிக்கிற கூட்டம் என்ன. அந்த பிள்ளைக்கு ரொம்ப சந்தோஷமா ஆயிடுச்சு. திரும்பி இயேசு அந்த பிள்ளைய பூலோகத்துக்கு, பூமிக்கு கூட்டிட்டு வராரு, எடுத்து கூட்டிட்டு வராரு. வர வழியில இந்த புள்ள கேக்குது, ஜீசஸ் பரலோகத்தை எனக்கு காட்டிட்டீங்க, போற வழியில எதை காட்டுங்க, நரகத்தையும் கொஞ்சம் காட்டிடுங்க. இட்ஸ் a real story. It is written by that same girl. She has written what happened to her. ஏசு சொன்னாரு, வேணாம்மா, நரகத்துக்கு வேணாம், நீ அதை பார்க்க வேணாம், பரலோகத்தை பார்த்துட்ட இல்ல, பரலோகத்தை அது போதும், நீ வா அப்படின்னு சொன்ன. அந்த புள்ள கேட்கல. இல்ல ஆண்டவரே, பரலோகத்தை பார்த்துட்டுன்னு மக்களுக்கு சொன்னேன், நரகத்தையும் பார்த்தேன்னு சொன்னா அவங்கள்ட்ட சொல்லலாம் இல்ல, நரகத்துல இப்படி இருக்குதுப்பா, அங்க போகாதீங்க, பாவம் செய்யாதீங்க, அதனுடைய விளைவு நரகம், வேணான்னு நான் நல்லா போதிப்பாண்டவரே, ஒரு தடவை காட்டுங்க நரகத்தைன்னு சொல்லி அந்த புள்ள கேட்டுச்சான். ஏசு அந்த புள்ளைய சரி வா என்று நரகத்துக்கு கூட்டிட்டு போனாங்களாம். கூட்டிட்டு போய் முன்னாடி எல்லாம் நல்லா இருக்க போல இருந்துச்சு. உள்ள போனதையும் எரிகிற நெருப்பு எரிஞ்சு இருக்கான். அது என்னன்னு சொல்ற அந்த மகள் சொல்றாங்க, ஒரு கந்தகம் நிறைந்த ஏரி போல நெருப்பு. அங்க இருக்க நெருப்பு எப்படிப்பட்ட நெருப்புன்னு அவங்க சொல்றாங்கன்னா, உயிர் உள்ள நெருப்பான். நெருப்புக்கு உயிர் இருக்கா? அங்க இருக்கிற நெருப்புக்கு உயிர் இருக்குதா? அப்படின்னா என்ன தெரியுமா, அந்த எரி நரகத்துல, அந்த நெருப்பு ஏரியில மக்கள்லாம் தவிக்கிறாங்களாம். ஐயோ வேகுதே, ஐயோ கஷ்டமா இருக்கே, இந்த நெருப்பு, ஐயோ எனக்கு காப்பாத்துங்க, அழறாங்களாம். அதுல ஒரு சிலர்
அந்த ஏரியுடைய ஓரத்துல வந்து செவுத்த பிடிச்சிட்டு மேல ஏறுவாங்கண்ணா. எப்படியாவது இந்த நரக நெருப்புல இருந்து தப்பிச்சு வெளியே போயிடணும்னு சொல்லிட்டு ஏறுறப்ப அந்த நெருப்பு அலை போல வந்து அவங்க மேல விழுந்து திரும்ப இழுத்துன்னு போய் அந்த நெருப்பு ஏரியில போடுமா. அப்ப அவங்க கத்துவாங்க பாருங்க, ஐயோ வேகுது, ஐயோ என்னால தாங்க முடியல, இந்த நெருப்பு எனக்கு வேணாம், இந்த பாவ ஏரி எனக்கு வேணாம் அப்படி சொல்லிட்டு அப்படி அழுறாங்க, ஓலமிட்டு கத்துறாங்களாம். இதை பார்த்தது அந்த புள்ளைக்கு தாங்கவே இல்லை. ஜீசஸ் வேணாம், என்னை இங்கிருந்து கூட்டிட்டு போயிடுங்க அப்படின்னு சொல்லி கத்துச்சு அந்த புள்ள. உண்மையா நடந்தது. அப்ப வான்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி கூட்டிட்டு போறாரு. போற நேரத்துல அந்த நெருப்பு ஏரியிலேருந்து ஒரு குரல் கேட்டுச்சு, மகளே மகளே மகளேன்னு ஒரு குரல் கேட்டுச்சு. யாரா அந்த மகள் தெரியுமா? அந்த குரல் யாருடைய குரல் தெரியுமா? இவங்களுடைய அம்மா, சொந்த அம்மா. கோயிலுக்கு போவாதன்னு சொன்னவங்க, பைபிள் படிக்காதன்னு சொன்னவங்க, இயேசுவை கும்பிடாதன்னு சொன்ன அந்த அம்மா அந்த நெருப்பு ஏரியில வெந்துன்னு இருக்காங்க. திரும்பி பார்த்தா இந்த அம்மா, இந்த பிள்ளைக்கா மனசு தாங்கல, என்னதானே பெத்த தாய் இல்லையா, இயேசுவின் காலில் அப்படியே விழுந்துச்சு. விழுந்துட்டு சொன்னிச்சு, எசப்பா எனக்காக, எங்க அம்மாவுக்காக இல்ல, எனக்காக நான் உனக்கு இவ்வளவு ஊழியம் பண்றேன், நான் உனக்கு இவ்வளவு செய்யறேன், எனக்காக எங்க அம்மாவை மன்னிச்சு அந்த பரலோகத்துக்கு கூட்டிட்டு போடுங்கப்பான்னு சொல்லிட்டு இயேசுனுடைய காலை பிடிச்சி அழுதுச்சு இந்த புள்ள. நீங்க என்ன நினைக்கிறீங்க இயேசு என்ன பண்ணாருன்னு? இயேசு என்ன பண்ண நினைக்கிறீங்க? செஞ்சாரா செய்யலையா? செஞ்சாரா செய்யலையா? செஞ்சாரு. ஆனா அவர் செய்யல. அந்த மகளுடைய கையை பிடிச்சிட்டு, ஜட்ஜ்மெண்ட் இஸ் ஒன்லி ஒன்ஸ், தீர்ப்பு ஒரே முறைதான் அப்படின்னு சொல்லி கையை பிடிச்சி தரதுன்னு இழுத்து வந்து பூலோகத்துல விட்டார். Once you die, the judgment is only once. However you cry after death, ஐயோ எனக்கு தெரியல, தப்பு பண்ணிட்டேன், பாவத்துல விழுந்துட்டேன், இப்ப எனக்கு பரலோகத்தை கொடுங்க நீ கத்துனாலும் நடக்க. never will it happen. பூலோகத்துல இருக்கிற வரை தான் உனக்கு சான்ஸ். The time comes, the Lord calls you, come, finished. பாவத்துல வாழற அத்தனை பேருக்கும் இந்த நெருப்பு ஏரிதாயா இடம். அங்க போனவங்க ஒருபோதும் மேல போனது சரித்திரமே கிடையாது. The Lord himself said in a parable, செல்வந்தனும் ஏழை லாசர் கேள்விப்பட்டிருக்கியா? அழுதான், ஒரு சொட்டு தண்ணியை கொடுங்க. ஆபிரகாம் சொன்னாரு, இங்கிருந்து ஒருத்தனால அங்க வர முடியாது, வரணும் நினைச்சாலும் அது முடியாத காரியம். அங்க இருந்தும் ஒருத்தனும் பரலோகத்துக்கு வர முடியாது. This is the truth of life. மகனே, நீ கையில வச்சுக்கிறிய பாட்டில், சிகரெட், ட்ரக்ஸ், அபியூசஸ், ஃப்ளஷ், லஸ்ட் உன்னை எங்க போய் சேர்க்கும் தெரியுமா? இந்த நரக ஏரி. அங்க விழுந்தா அந்த கொழுந்து விட்டு எரிகிற உயிருள்ள நெருப்பு உன்னை விடாத ஐயா. அங்க காப்பாத்துறதுக்காக தான் 3 நாள்ல மயக்க போட்டு இந்த கத்துறோம். ஆனா நீ விடமாட்டேன் விடமாட்டேன் விடமாட்டேன்னு சொன்னா உன்னை காப்பாத்த என் ஆண்டவரால கூட முடியாது. இந்த நாள்ல பாவத்தை முழுசா விட்டுற டிசிஷன் பண்ணு. என்னமோ டிசிஷன் பண்றீங்களே, வாலிப பிள்ளைங்க வீட்டை விட்டு வெளியே போய் தனியாவே இருப்பேன்னு சொல்லி டிசிஷன் பண்றீங்க. பாவத்தை விட்டு வெளியே போய் தனியா இருப்பேன்னு ஒரு நாள் டிசிஷன் பண்ணுவியா? Are you a man? Are you a young person? Make a decision make this decision today. இந்த ஒரு வாக்க நீ இயேசுவுக்கு கொடு, நான் சாகர வர உமக்காக வாழ்வேன். குட் பை டு த சின். அதுக்கப்புறம் நீ ஜெபம் பண்ணி பாரு, உன்னை ஆண்டவர் இன்னைக்கு எப்படி நிரப்புறான்னு பாரு. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கிறிஸ்துவின் ஆவியை கொண்டிராதோர் அவருக்கு உரியோரே அல்ல. இந்த ஹோலி ஸ்பிரிட் உனக்கு இல்லைனா நீ கிறிஸ்தவனே கிடையாது. தாகத்தோட இன்னைக்கு நீ ஜெபிக்கணும். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எபேசியர் 4:29-30 வாசித்து பாருங்க. கெட்ட வார்த்தை எதுவும் உங்க வாயிலிருந்து வரவே கூடாது. இன்னைக்கு ரெட்ரீட் முடிஞ்சு வீட்டுக்கு போறேன்னா பழைய நண்பர்களை சந்திச்சு அந்த கெட்ட வார்த்தையை பேசுற பழக்கம் வரவே கூடாது. அடுத்தவன் பேசினாலும் சரி, அதை விட்டுறதுக்கு கிருபை என்னை கேட்டு நீ ஜெபம் பண்ணணும். லீவ் எவ்ரி டைப் ஆஃப் பேட் வேர்ட்ஸ் ஃப்ரம் யுவர் மவுத். ஒரு வார்த்தை கூட வரக்கூடாது. எக்ஸோடஸ் 4:12 if you read and see, உன் வாயிலிருந்து நான் பேசுவேன்னு ஆண்டவர் சொல்றார். ஒரு மோயிசனுடைய வாயிலிருந்து பேசினாரு ஆண்டவர்.
இந்த தியானத்தை முடிஞ்சு உன் வாயிலிருந்து பேசுவார். உன் பேச்சு மாறும், உன் மூச்சு மாறும், உன் நினைவெல்லாம் மாறும், உன் சிந்தனை மாறும். இன்னைக்கு நீ கேளு, ஏசப்பா என் பேச்சை மாத்துங்க, என் வாயிலிருந்து வர்ற வார்த்தைகள் நல்ல வார்த்தையா வரும். அம்மா அப்பா கிட்ட சந்தோஷமா பேசணும். எத்தனை பேர் கை தூங்க பார்க்க? இன்னைக்கு நிறைய பேர் அப்பா அம்மா கிட்டே ஒழுங்கா பேசுறது இல்லை, முகத்தை கொடுத்து பேசுறது இல்லை, அன்பா பேசுறது இல்லை, 4 வார்த்தை நல்லதா நீ என்ன பெருசா சாதிச்சிட்ட? இன்னைக்கு இந்த தியானம் முடிச்சு வீட்டுக்கு போறேன்னா நல்ல வார்த்தைகளை பேசணுங்க, நல்ல வார்த்தையை பேசுற பிள்ளையா இருக்கணும். எபிரேயர் 12:15 if you read, உங்களுள் எவரும் கடவுளுடைய அருளை இழந்து விடாமல் இருக்க நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள். கசப்பான நச்சுவேர் எதுவும் உங்களுக்குள்ள முளைக்கூடாது. அப்படின்னா வெறுப்பு, வைராக்கியம், கோபம் யார் மேலாவது இன்னும் இருக்குதுன்னா இன்னைக்கு நீ சரண்டர் பண்ணு. ஹalleluya, 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 ஹalleluya. லூக்கா 18:22-23 வாசிங்க. லூக் சாப்டர் 18:22 and 23. Note it down, it's very important. இதை கேட்ட இயேசு அவரிடம், உமக்கு இன்னும் ஒன்று குறைபடுகிறது, உமக்குள்ள யாவற்றையும் விற்று ஏழைகளுக்கு கொடும், அப்போது விண்ணகத்தில் நீர் செல்வராயிருப்பீர், பின்பு வந்து என்னை பின்பற்றும் என்றார். இவற்றை கேட்டு அவர் மிகவும் வருத்தமுற்றார், ஏனெனில் அவர் மிகுந்த செல்வம் உடையவராயிருந்தார். Praise the Lord. Praise the Lord. Put your right hand up and say praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. உங்களை போற ஒரு வாலிபன் இயேசு கிட்ட வந்து சொல்றான், நான் பரலோகம் போகணும். பரலோகம் பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கல்ல, அந்த வாலிபனுக்கு அன்னைக்கு ஆசை, நான் பரலோகத்துக்கு போகணும், என்ன செய்யணும்? அப்போ இயேசு சொல்றாரு, நீ கட்டளைகளை கடைபிடி. அதெல்லாம் ஆல்ரைட், 1, 2, 3, 10 வரைக்கும் சூப்பர் ஆண்டவரே. அப்போ இயேசு அவனை ஒத்து பார்த்து சொல்றாரு, you are lacking one more thing. Go and sell what you have and give to the poor, then you come and follow me. இந்த வாலிபன் அதை ஃபாலோ பண்ணானா இல்லையா? அவன் வருத்தத்தோடு போனான், ஏன்னா அவனுக்கு நிறைய சொத்து இருந்துச்சான். இன்னைக்கு கிவிங் இஸ் நாட் த ஹேபிட் ஆஃப் மெனி ஆஃப் அவர் கிறிஸ்டியன்ஸ். இன்னைக்கு ஒரு சில கோயிலில் பார்த்தீங்கன்னா உண்டியில் 1 ரூபா இருக்குது, 1 ரூபா கிழிஞ்சு போன 10 ரூபா. ஒரு சிலர் நாங்கள் காசு எண்ணுவோம் பார்த்தீங்களா, அது எண்ணுறப்ப கிழிஞ்சு போன செல்லாத காசு, எந்த கடையிலையும் வாங்காத காசை எட்டுன்னு வந்து எங்கே போடுவாங்க? கடைசியில் உண்டியில் போடுவாங்க. ஒரு சிலர் அவசரத்தில் எடுப்பாங்க, எடுக்கிறதாப்ப அந்த பாதி நோட்டு கிழிஞ்சு போயிடும், பாதி நோட்டை தான் வண்டியில் போடுவான். அந்த பாதி நோட்டை வச்சு நாங்கள் என்ன பண்ணுறது? என்ன பண்ணுறது? டுடே யூ ஆர் நாட் லேர்னிங் டு கிவ். தான தர்மம் செய்யணும். எல்லாம் கவனி, உங்கள் அப்பாவும் உனக்கு 100 ரூபா செலவு கொடுக்குறாங்கன்னா ஒரு ஏழைக்கு அந்த 100 ரூபாயிலேருந்து எவ்வளோ கொடுக்கலாம்? எவ்வளோ கொடுக்கலாம்? 5 rupees. 100 ரூபாயிலேருந்து 5 rupees கொடுக்கலாமா? கொடுக்கலாமா, கொடுக்கக்கூடாதா? எஸ் ஷுவர், யூ கேன் கிவ். உனக்கு 10 ரூபா அவங்க அப்பா அம்மா கொடுக்குறாங்க, 1 ரூபா ஒரு ஏழைக்கு கொடுக்கலாமா, கொடுக்கக்கூடாதா? நீ நினைக்கலாம், அவன் நல்லா கை கால் நல்லா போய் பொழைச்சிக்கிட்டோம், இட்ஸ் ஃபைன். நீ கொடு. நீ கொடுத்து பழகிறப்ப ஆவியானவர் உன்னை நிரப்புவார், பரலோகம் நீ போகலாம். நல்ல கவனி, அந்த வாலிபன் கட்டளையெல்லாம் கடைபிடிச்சான், பரிசுத்தவான், சூப்பர். ஆனா காணிக்கை கொடுக்கல, ஏழைக்கு உதவி செய்ய மனசு இல்லை, பரலோகத்தை இழந்துட்டான். அப்ப நீ என்னதான் கட்டளையை கடைபிடிச்சாலும் தான தர்மம் செய்யலனா உனக்கு பரலோகம் திறந்திருக்குமா என்றது டவுட் தான். ஆஃப்டர் திஸ் ஐ வாண்ட் எவ்ரி ஒன் ஆஃப் யூ டூ சேரிட்டி. ஏன் குண்டில வந்து கோயிலில் காசு போடுன்னு சொல்ல, ஹெல்ப் த புவர் பீப்புள். உன் கிளாஸ்ல, உன் காலேஜில் உன்னை விட ஏழையா இருக்க நிறைய பேர் இருக்கிறாங்க, ஹெல்ப் தம், கிவ் தம் லிட்டில். சாப்பாடு எட்டுன்னு வராம அழுதுன்னு உட்கார்ந்து இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறாங்க. ஐ ஒர்க் இன் ஸ்கூல் 10 years, ஐ நோ. சாப்பிட்றதுக்கு ஒன்று கூட இல்லாம அப்போ பக்கத்தில் இருக்க புள்ள சாப்பாடை ஷேர் பண்ணி கொடுக்கும். ஐயோ எட்டுன்னு வந்ததே 2 சப்பாத்தி தானே, இதால ஒன்றை கொடுத்துட்டா எனக்கு என்ன ஆகுறது அப்படின்னு நினைக்கக்கூடாது. ஷேர் இட். நீ கொடுக்கறது, இயேசு சொல்றாரு, நான் தாகமாக இருந்தேன் எனக்கு குடிக்க கொடுத்தாய், நான் பசியோடு இருந்தேன் எனக்கு நீ உணவு கொடுத்தான்னு சொல்லிட்டு இயேசு அவங்கள்ட்ட தான் தானே ஐடென்டிஃபை பண்றாரு. டுடே லேர்ன் டு கிவ். நீ கொடுக்க கொடுக்க தான் ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிப்பார். பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. ஹalleluya. Hallelujah. எல்லாரும் எழுந்து நில்லுங்க பாக்க. நல்ல கிருபை
நல்ல கிருபை உற்சாகத்தோட. வழுவாமல் காத்த சுத்த கிருபை Jesus. அக்கினியில் வேகாமல் காத்த கிருபை இந்த வல்ல கிருபை எனக்கு வேணும். தண்ணீரிலே மூழ்காமல் தாங்கும் கிருபை சத்தமா. நல்ல கிருபை Yes, Lord. நல்ல கிருபை Yes, Lord. வழுவாமல் காத்த சுத்த கிருபை அக்கினியில் வேகாமல் காத்த கிருபை தண்ணீரிலே மூழ்காமல் தாங்கும் கிருபை உம் கிருபை என்னை தாங்கிடுதே கிருபை என்னை நடத்திடுதே உற்சாகத்தோட. கிருபை என்னை தாங்கிடுதே எல்லாருமா. கிருபை என்னை நடத்திடுதே கையை மேல தூக்கி. அல்லே அல்லே லூயா அல்லே அல்லே லூயா இன்னும் ஒரு முறையா? அல்லே அல்லே லூயா அல்லே அல்லே லூயா வல்ல கிருபை, வல்ல கிருபை. நல்ல கிருபை Once again. வழுவாமல் காத்த சுத்த கிருபை இந்த கிருபை வேணும்பா. அக்கினியில் வேகாமல் காத்த கிருபை தண்ணீரிலே மூழ்காமல் தாங்கும் கிருபை இன்னும் ஒரு முறையா? வல்ல கிருபை. நல்ல கிருபை Jesus. நல்ல கிருபை Yes, Lord. வழுவாமல் காத்த சுத்த கிருபை அக்கினியில் வேகாமல் காத்த கிருபை Yes, Lord. தண்ணீரிலே மூழ்காமல் தாங்கும் கிருபை உம் கிருபை என்னை தாங்கிடுதே Yes, Lord. கிருபை என்னை நடத்திடுதே இன்னைக்கு நடத்துங்க. கிருபை என்னை தாங்கிடுதே Yes, Jesus. கிருபை என்னை நடத்திடுதே அல்லே அல்லே லூயா அல்லே அல்லே லூயா என்ன வர முறையா? அல்லே அல்லே லூயா அல்லே அல்லே லூயா என்ன வர முறையா? ஆலே, ஆலே, லூயா. அல்லே அல்லே லூயா Okay, okay. Please be seated. உட்காரு, சீக்கிரம், சீக்கிரம். Now I come to the topic of the retreat. To be a prophet. First நாள் என்ன சொல்லி கொடுத்தேன்? Prophet அவருக்கு first step என்ன? Surrender and become a Christian. முதல்ல ஒரு true Christian-ஆ மாறணும். Second day, what I said? இயேசுவுக்கு சீடரா மாறணும். என்ன சொன்னேன்? இயேசுவுக்கு சீடரா யார் யாரெல்லாம் மாறுறாங்களோ அவங்கள ஒரு சிலரை மட்டும் இயேசு கூப்பிட்டு ப்ராஃபட்டா மாத்துறார். புரியுதா? முதல்ல நீங்க கிறிஸ்தவனா மாறினீங்க, நல்ல பாவ சைதனம் பண்ணீங்க, நல்ல பரிசுத்தமா மாறிட்டீங்க, நேற்று இருந்து இயேசு தான் எனக்கு எல்லாமேன்னு சொன்னீங்க. இன்னைக்கு ஆண்டவர் உங்கள ஒரு சிலரை ஒரு இறைவாக்கினரா அழைக்க போறாரு. இந்த ப்ராஃபட்டா ஆகிறது வந்து ஒரு ஸ்பெஷல் காலிங். ஒன்லி இது எல்லாருக்கும் கிடைக்கிறது கிடையாது. அனாயிண்டிங் ஒரு இறைவாக்கினா மாறுறது வந்து எல்லாருக்கும் கிடைக்கிறது கிடையாது. ஒரு சிலருக்கு மட்டும்தான் கிடைக்கும். அது யாருக்கு கிடைக்கும்னா யார் தாகத்தோட ஜெபிக்கிறாங்களோ அவங்களுக்கு கிடைக்கும். இன்னைக்கு நீ ஒரு இறைவாக்கினரா மாறணும். நீ ஜெபம் பண்ணா ஹீலிங் வரணும், ப்ராஃபஸி வரணும், கிஃப்ட் ஆஃப் மிரக்கல் நடக்கணும் அப்படின்னு நீ ஆசைப்பட்டீங்கன்னாக்க யூ நீட் டு ப்ரே so much. அதனால தான் ஃபாஸ்டிங். இன்னைக்கு நினைக்கலாம் எதுக்கு ஃபாதர் ஃபாஸ்டிங்? அந்த மன உறுதி எனக்கு கிடைக்கணும், எனக்கு கிடைக்கணும், எனக்கு கிடைக்கணும். டுடே இந்தியா நீட்ஸ் ப்ராஃபட்ஸ். மும்பை நீட்ஸ் ப்ராஃபட்ஸ். உன்னை போல வாலிப பிள்ளைகள் இயேசுவுக்கு வேணும். உன்னை போல வாலிப பெண்கள் இயேசுவுக்கு வேணும். உன்னை போல வாலிப ஆண்கள் ஆண்டவருக்கு வேணும்பா. ஸ்பெஷல் காலிங். அது எப்போ கிடைக்கும் தெரியுமா? நீ கேட்கும் போது, நான் வரேன் ஆண்டவரே, என்ன நிரப்புங்க, ஐ வாண்ட் டு பி, ஐ வாண்ட் டு பி. எவ்வளவு ஒரு மேன்மையான அழைப்பு இது. இன்னைக்கு நீ ஜெபம் பண்ணு, நீ ஜெபம் பண்ணு. ஆண்டவர் உன்னை நிரப்புறாரா இல்லையா பாரு. இட் இஸ் நாட் a human decision. கடைசியில் ஆண்டவர் தான் சூஸ் பண்ணுவார். உங்களில் யார் யாரும் அவர் சூஸ் பண்ணீங்க எல்லாரும் ஜீசஸ் டிசைபிள்ஸ் ஆஃப் ஜீசஸ். பட் he will choose few of you, some of you. Jeremiah 1:5. Before I formed in the womb, I knew you. I knew you. I consecrated, I appointed you a prophet to the nation. தாயின் வயிற்றில் நீ உருவாக முன்பே ஆண்டவர் உன்னை தேர்ந்தெடுத்துட்டாரு. 25 வருஷம் நீ வேஸ்ட் ஆக்கிட்ட. Today you surrender to the Lord. ஒருவேளை உனக்கு இந்த அழைப்பு கிடைக்கல, ஒரு இறைவாக்கினா மாறுறதுன்னா டோன்ட் வரி. இயேசுவாக மாற எத்தனை பேர் ஆசைப்பட்டாங்களோ அத்தனை பேருக்கும் இயேசுவுக்கு சாட்சியா கடைசி வரை வாழற ஒரு கிஃப்ட் ஆண்டவர் கொடுப்பார். ஒவ்வொரு கிறிஸ்தவனும் இயேசுவுக்கு சாட்சி. நீங்க எல்லாம் இயேசுவுக்கு சாட்சி.
இன்னைக்கு ரெட்ரீட் முடிஞ்சு வெளியில போய் வீட்டில் உங்க எல்லாரையும் சந்திச்சு உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களை சந்திச்சு நீ சொல்ல வேண்டிய ஒரே செய்தி, 3 நாள் அந்தேரிக்கு தியானத்துக்கு போனேன், ஆண்டவர் என் வாழ்க்கைய மாற்றிட்டாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் வாழ்க்கை மாறிடுச்சுன்னு சொல்றோம். கை தூங்க பாக்கும், என் லைஃப் மாறிடுச்சு. அவ்வளவுதான், நம்ம பிரீச்சிங் ரெட்ரீட் முடிஞ்சிடுச்சு. ஜோரா கையை தட்டு. Praise the Lord. சூப்பர். Matthew 25 verse 14 to 30 if you read, ஆண்டவர் உனக்கு எந்த தாளந்தை கொடுத்திருக்காரோ அதை நீ டெவலப் பண்ணணும். எல்லாரும் பாட்டு பாட முடியாது, எல்லாரும் கீபோர்டு போட முடியாது, எல்லாரும் ரிதம் போட முடியாது, எல்லாரும் டான்ஸ் ஆட முடியாது. ஆண்டவர் ஒரு சிலருக்கு விசேஷ அழைப்பை கொடு. உனக்கு எந்த தாளந்து இருக்குதோ அதை வச்சு நீ இயேசுவுக்கு ஊழியம் பண்ணணும். புரியுதா? புரியுதா? எல்லாரும் மைக்கு பிடிச்சி பிரீச் பண்றது இல்லை. எனக்கு தண்ணி எடுத்து வைக்கிறவங்கள அதுவும் மினிஸ்ட்ரி தான். புரியுதா? புரியுதா? புரியலையா? எல்லாம் எனக்கு மைக்கு வேணும், ஸ்டேஜ் வேணும், இது போல மைக்கு செட்டு இருந்தால் தான் நான் பிரீச் பண்ணுவேன். கிடையாது. உனக்கு எந்த தாளம் ஆண்டவர் கொடுத்தா இருக்காரோ அதை நீ டெவலப் பண்ண ஆண்டவர் உன்னை நல்லா யூஸ் பண்ணுவார். ஜான் 10:27 மை ஷீப் ஹியர் மை வாய்ஸ். நீ ஆண்டவருடைய பிள்ளையா இருந்தா ஒவ்வொரு நாள் அவர் பாதத்தில் உட்காந்து எசப்பா பேசுங்க, ஏசப்பா பேசுங்க. இதாயா ப்ராஃபட். ப்ராஃபட்னா யார் தெரியுமா? ஆண்டவர்கிட்ட போய் ஆண்டவரேன்னு சொல்லிட்டு ஜெபம் பண்ணி அவர் பேசுறத கேட்கணும். நல்லா கவனி. தே ஆர் த ப்ராஃபட்ஸ். ஜெபத்தில் உட்காந்து கண்ணை மூடி ஆண்டவரேன்னு சொன்னா ஆண்டவர் பேசுவார். அதை நம்ம கேட்கலாம். காட்சி வழியா பேசுவார், கனவு வழியா பேசுவார், பைபிள் வழியா பேசுவார், அநேக விதத்தில் ஆண்டவர் பேசுவார். ஒரு ப்ராஃபட் என்றவங்க ஆண்டவர் பேசுறத கேட்டு, நல்ல கவனி, தீம் இஸ் திஸ். ஒரு ப்ராஃபட் என்றவங்க ஆண்டவர் பேசுறத கேட்டு அதை அப்படியே போய் மக்கள்கிட்ட சொல்லணும். அவங்கள ப்ளீஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு எந்த விதத்திலும் பேசக்கூடாது. எப்படி ஆண்டவர் சொல்றாரோ அப்படியே பேசணும். நான் ரொம்ப ஸ்ட்ராங்கா செய்தி கொடுத்தேன், அப்படிதானே? ரொம்ப ஸ்ட்ராங்கா கொடுத்தேன், ரொம்ப திட்டினேன். இது போல நான் திட்டினதே கிடையாது. என் வாயில எப்படி வந்துச்சுனே தெரியல. ஆனா அதை செய்யலனா நீ இன்னைக்கு இந்த இடத்துல எப்படி உட்கார்ந்து இருக்க மாட்டேன். ஆண்டோடைய வார்த்தை எப்படியோ அதை அப்படியே மக்களுக்கு சொல்றவங்க தான் ப்ராஃபட். Praise the Lord. Praise the Lord. You read Acts chapter 4:13 and see, இந்த ஜான், பீட்டர் இவங்கலாம் அன்எஜுகேட்டட் ஃபிஷர்மேன். பைபிளில் போட்டுக்குது, நல்லா படிச்சு பாரு. அன்எஜுகேட்டட், அவங்களாம் படிப்பறிவு இல்லாதவர்கள். இவங்க போய் இப்படி பேசுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு யூதர்களே வியந்து போயிட்டாங்களாம். ஒரு சிலர் நினைக்கலாம், ஃபாதர் எனக்கு படிப்பு ஏற மாட்டுது ஃபாதர், எனக்கு ஏழை குடும்பம் ஃபாதர், எங்க அப்பா அம்மா அவ்வளோ சம்பளத்தில் இல்லை ஃபாதர், சொந்த வீடும் கூட இல்லை, நான் போய் எப்படி ஆண்டவருக்கு ஊழியம் பண்றது? மை சன், மை டாட்டர், நெவர் worry. நீ எந்த இடத்துல இருந்தாலும் சரி ஆண்டவர் உன்னை தூக்கி பயன்படுத்துவார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. Joel chapter 2:28-29, Acts 2:17, I will pour out my spirit upon all flesh. I will pour my spirit upon all flesh. இன்னைக்கு இந்த ஹால்ல இருக்க அத்தனை பேரையும் ஆண்டவர் நிரப்ப போறார். அத்தனை பேரையும். பைபிள் சொல்லுது all flesh. ஆல் ஃப்ளஷ்னா எல்லா மனுஷங்களையும் நான் நிரப்ப போறேன். அது நீ சர்வெண்டா இருந்தாலும் சரி, நீ அரசனா இருந்தாலும் சரி, நீ வாட்ச்மேனா இருந்தாலும் சரி, நீ யாரா இருந்தாலும் சரி, the Lord is going to pour his mighty spirit upon you today. இன்னைக்கு நீ ஊக்கமா ஜெபிக்கணும், ஊக்கமா ஜெபிக்கணும். அப்போஸ்தலர்கள் 3 வருஷம் இயேசுவோட இருந்தாங்களா இல்லையா? எதுக்கு இயேசு விட்டு ஓடி போயிட்டாங்க சொல்லுங்க பாக்கும்? எதுக்கு அவரை சிலுவையில் அறையறதப்போ ஐயோ அப்பா துண்டை காணும் துணியை காணும் எதுக்கு ஓடினாங்க தெரியுமா? They were not people filled with the Holy Spirit until then. அது வரைக்கும் அவங்க ஆவியால நிரப்பப்படலை. எப்போ ஆவியால் நிரப்பப்பட்டாங்களோ அப்பதான் துணிச்சலோட வந்து போதிச்சாங்க. நீங்க தான் இயேசுவை சிலுவையில் அறைஞ்சு கொன்னீங்கன்னு தைரியமா சொன்னாங்க. இது எப்போ முடியும்னா பரிசுத்த ஆவியானவர் வந்தாதான். இன்னைக்கு அனாயிண்டிங் செஷன் டே. இந்த ஜெபம் வந்தாதான், ஆவியானவர் உனக்கிட்ட வந்தாதான் உன்னால கிறிஸ்தவ வாழ்க்கை வாழவே முடியும். இன்னைக்கு நீ ஜெபி, ஏசப்பா இந்த ஆவியானவரை கொடுங்க. I want you Lord, I want you to give me. You will receive the power when the Holy Spirit comes upon you and you will be my witnesses. இன்னைக்கு நீங்க வீட்டுக்கு போறீங்க, வீட்டுக்கு போய் நீ இயேசுவுக்கு சாட்சியா மாறணும்னு ஆண்டவர் ஆசைப்படுறார். 4 பேருக்கு சொல்லணும், பைபிள் படிக்கணும். நீ பைபிளை திறந்து படிச்ச உடனே உன் ஃப்ரெண்டு சொல்லுவான், டேய் என்னடா மாறிட்ட, பைபிள் படிக்கிற, உன் வேலையை பார்த்துட்டு நீ போ, எனக்கு இயேசுதான் முக்கியம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சொல்லுவியா சொல்ல மாட்டியா? சொல்லுவியா சொல்ல மாட்டியா? உங்க வீட்டுல எல்லாரும் தூங்குவாங்க,
காலையில 5 மணிக்கு அலாரம் வச்சு எழுந்திருக்கணும். எழுந்திருச்சு ஏசப்பா உம்மை துதிக்கிறேன் துதிக்கிறேன் வல்ல கிருபை கையை தட்டி ஜோரா பாடு. அப்பா வந்து ஒரு அறை விட்டு என்னடா பண்ற போய் படு தூங்குன்னுவாரு. அப்ப நீ என்ன சொல்லணும்? சரிப்பான்னு போய் படுக்கணுமா? நீங்க போய் தூங்குங்கப்பா, நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன், ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாருன்னு சொல்லிட்டு கண்டினியூ. வல்ல கிருபை நல்ல கிருபை வழுவாமல் காத்த சுத்த கிருபை, அக்கினியில் வேகாமல் காத்த கிருபை, ஓ கண்ணீரிலே மூழ்காமல் தாங்கும் கிருபை, உங்க கிருபை என்னை தாங்கினது, உங்க கிருபை என்னை நடத்திடுதே, கிருபை என்னை தாங்கிடுதே, கிருபை என்னை நடத்திடுதே. அல்லே அல்லேலூயா அல்லேலூயா சத்தமா அல்லேலூயா அல்லேலூயா. போதும். இந்த போட வீட்டுல போய் நீ போடு. நாளை கால் 5 மணிக்கு ஏஞ்சி போடு. அடுத்தவங்க காது கிழிட்டோம். நான் ஒரு முறை கேரளாவுக்கு ரெட்டிட்டு போனோம். ஃபர்ஸ்ட் டைம் போனேன்ல, தியானத்துக்கு போயிட்டு வந்துட்டு 4 மணிக்கு ஏஞ்சி அப்படியே கையா தட்டி பாடினா பக்கத்துல இருக்கிற பாட்டிங்களாம் எழுந்திருச்சிங்க. நம்ம ஊர் கிராமம் எல்லா பாட்டி ஐயோ பிரபுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல, அவனுக்கு பைத்தியம் முடிச்சிருச்சு, என்னதான் பாடி இருக்கான் என்ன சொல்றான்னு சொல்லிட்டு எல்லா பாட்டிங்களும் பக்கத்துல இருக்கவங்க எல்லாம் பேச ஆரம்பிச்சுட்டாங்க. நீ எது போட? நான் போடுற போட நிறுத்தவே இல்லை, தினைக்கும் போட்டுன்னு இருந்தேன். 1 மாசம் பொறுத்து ஒரு நாள் நான் தூங்கிட்டேன். அந்த பாட்டி வந்து சொன்னிச்சு, ஏன் பிரபு இன்னைக்கு நீ போடல அப்படின்னு சொன்னிச்சு. பிரைஸ் தி லார்ட். நான் போட்டு கையை தட்டி பாட அந்த அக்கா பாத்திரம் விளக்குது, ஊட்ட பெருக்குது. இந்த சத்தத்துல தான் எல்லாமே நடந்துச்சு. பிரைஸ் தி லார்ட். இது இன்னைக்கு நடக்கணும், உங்க வீட்டுல நடக்கணும். எவன் காது கிழிஞ்சாலும் பரவாயில்ல, 5 மணிக்கு ஏஞ்சி நீ ஜெபம் பண்ணு. நீ பண்ணு, இன்னைக்கு நீ பண்ணு. நாளையில இருந்து எங்க அண்டர்சரி ஆன்லைன் ப்ரேயர் இருக்கும் 10 to 10:30. இந்த கூகுள் லிங்க் எல்லாருக்கும் கொடுப்பாங்க. யூ டேக் த லிங்க் அண்ட் கோ. நைட்டு 10 to 10:30 பண்ணு, கையை தட்டு. பேய் உன் வீட்டுக்கு வராது ஐயா, குட்டி பழக்கம் உன் வீட்டுக்கு வராது. அப்பா திருந்துவாங்க, அம்மா திருந்துவாங்க, அண்ணன் திருந்துவான், அக்கா திருந்துவான். எப்ப போடு? வல்ல கிருபை நல்ல கிருபை வழுவாமல் காத்த சுத்த கிருபை, என்ன? அக்கினியில் வேகாமல் காத்த கிருபை, தண்ணீரிலே மூழ்காமல் தாங்கும் கிருபை, உங்க கிருபை என்னை தாங்கிடுதே, உங்க கிருபை என்னை நடத்திடுதே, உங்க கிருபை என்னை தாங்கிடுதே, கிருபை என்னை நடத்திடுதே. அல்லே அல்லேலூயா அல்லே அல்லேலூயா அல்லே அல்லேலூயா அல்லே அல்லேலூயா. இந்த போட வீட்டுல போய் நீ போட வீடு மாறுதா இல்லையான்னு பாரு. ஆமென். If it is not changing, you come and meet me after a month. நான் இங்க தான் இருப்பேன், எங்கேயும் போக மாட்டேன். நீ என்ன பார்க்க எப்ப மாறலன்னா என்கிட்ட வந்து சொல்லு. அது நீங்க வர கூட தேவையில்லை. ஆண்டவர் வீட்டுக்கு வந்து அத்தனையும் அவர் போட்டு தள்ளுவாரு. ஒன்னா போடுன்னு நினைச்சவன அவர் போட்டு தள்ளுவாரு. பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. ஹalleluya. இப்போதான் மெயின் பாயிண்ட்க்கே வரோம். ஓகே, நோட் இட் டவுன். ஐசையா 11:2 and 3. There are 7 gifts of the Holy Spirit. 7 gifts of the Holy Spirit. இதுக்காக இன்னைக்கு ஜெபிக்கணும். என்னென்ன அந்த 7 gifts of the Holy Spirit? Wisdom, understanding, counsel, fortitude, knowledge, piety, fear of the Lord. Isaiah 11:2 and 3. நீ எதுக்காக ஜெபிக்கணும்னு சொல்றேன். இன்னைக்கு there are 7 gifts of the Holy Spirit. ஞானம், மெய்யுணர்வு, அறிவுத்திறன், ஆற்றல், நுண்மதி, ஆண்டவரை பற்றி அச்ச உணர்வு and fortitude. There are 7 gifts of the Holy Spirit. நோட் பண்ணிட்டீங்களா? பண்ணியாச்சா? இன்னைக்கு இந்த 7ல எத்தனை உனக்கு வேணும்? கை தூங்க பாருங்க. எத்தனை யாருக்கு வேணும்? சூப்பர் 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 சூப்பர். அப்படிதான் கேட்கணும். ஆண்டவரே 7ஐயும் கொடுங்க, ஞானத்தை கொடுங்க, அறிவை கொடுங்க. ஐ வாண்ட் அண்டர்ஸ்டாண்டிங், ஐ வாண்ட் கவுன்சில், ஐ வாண்ட் piety, ஐ வாண்ட் த ஃபியர் ஆஃப் த லார்ட். பாவம் செய்யாமல் இருக்கிற அந்த தெய்வ பயத்தை கொடுங்கப்பா. So all the 7 gifts of the Holy Spirit you should pray. Have you noted down? எழுதியாச்சா? Tell me the Bible quotation. Isaiah 11:2 and 3. Isaiah 11. There are 9 fruits of the Holy Spirit.
There are 9 fruits of the Holy Spirit. எங்க இருக்கு? Galatians chapter 5, 22 and 23. Write it down. அது 7 gifts. இப்ப 9 fruits. Write it down fast. What are they? Love, joy, peace, patience, kindness, generosity, faithfulness, gentleness and self-control. அன்பு, மகிழ்ச்சி, அமைதி, பொறுமை. என் மனசுல அன்பே இல்லை, எரிஞ்சு விடுறேன், கோபமா வருது ஃபாதர். அன்பு இல்லடா தம்பி. இந்த அன்பு ஆவியானவருடைய கனி. இந்த கனி எப்போ உன் மனசுல வருதோ அப்போதான் பையன் மாறிட்டான். 3 நாள் தியானத்துக்கு போனா கோவப்படுறதே இல்லை, பாசமா பேசுறான். என் முகத்தையே பார்க்காத என் பொண்ணு நல்லா பார்த்து சிரிக்குது, ஸ்மைல் பண்ணுது. எப்ப? இந்த கனி இருந்தாதான். இந்த 9 ஃப்ரூட் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட்ல எத்தனை உனக்கு வேணும்? சூப்பர். அன்னைக்கு எழுதி வை. இந்த 9க்காக நீ ஜெபிக்கணும். 9. There are 9 charisms of the Holy Spirit. 9 charisms of the Holy Spirit. Where it is written? 1 Corinthians chapter 12, 4 to 11. 1 Corinthians chapter 12, 4 to 11. இதுதான் powerful charisms of the Spirit. அது என்னது? Wisdom, utterance of wisdom, utterance of knowledge, utterance of faith, the gift of knowledge. ஆண்டவர் அந்த knowledge கொடுப்பார். இது எல்லாம் தொடங்கிறது காட்சி வரம். First you should have the gift of vision. நல்லா கவனி, இம்பார்ட்டன்ட். இந்த பாயிண்ட்டை விட்டனா நீ எதுக்காக ஜெபிக்கிறேன்னு உனக்கு தெரியாது. கிஃப்ட் ஆஃப் விஷன். இன்னைக்கு நீ ஜெபம் பண்ணு, காட்சி வரத்தை கொடுங்கப்பா. என்ன வரம்? கிஃப்ட் ஆஃப் விஷன். சொல்லு, கிஃப்ட் ஆஃப் விஷன். காட்சி வரம், காட்சி வரம். இது இருந்தாதான் மற்ற எல்லா கிஃப்ட்டும் வரும், மற்ற எல்லா கிஃப்ட்டும் வரும். ஆண்டவரே, ஐ வாண்ட் த விஸ்டம், ஐ வாண்ட் த நாலேஜ். இது ஒர்க் ஆகும்னா கிஃப்ட் ஆஃப் ஃபெய்த் வேணும். அதுவும் பர்சனுடைய கேரிசம். ஃபெய்த், ஃபெய்த், நம்பிக்கை இருந்தாதான். இன்னைக்கு நான் நினைக்கிறேன் இந்த இடத்துல ஆண்டவருடைய வல்லமை இறங்கணும். நம்பிக்கையோட ஜெபம் பண்ணும்போது தான் அங்க இறங்கும். ஒரு நோயாளிகிட்ட ஜெபம் பண்ண போற, நோய் சுகமாகனா நீ வல்லமையோட ஜெபித்து நம்புறப்பதான் அந்த சுகம் நடக்கும். ஏசுகிட்ட சுகம் கிடைக்க வந்தவங்கள ஏசு என்ன கேட்டாரு? நான் இதை செய்வேன்னு நீ நம்புறையா? நல்லா கேட்டியா? நம்பிக்கை இருந்தாதான் கிஃப்டே ஒர்க் ஆகும். அப்ப இன்னைக்கு ஆண்டவரே நம்பிக்கையை கொடுங்கன்னு சொல்லி ஜெபிக்கணும். பிரைஸ் லார்ட். அதுக்கு அடுத்தது கிஃப்ட் ஆஃப் ஹீலிங் வேணும்னு சொன்னீங்க இல்லையா? இட் இஸ் தேர். இதான்ப்பா அந்த கேரிசம் ஆஃப் த ஸ்பிரிட். அதுக்கப்புறம் ப்ராஃபசி, கிஃப்ட் ஆஃப் ப்ராஃபசி. ப்ராஃபசினா என்ன? என்ன எதிர்காலத்தில் நடக்க போகுதோ அதை முன்னாடியே ஆண்டவர் சொல்லுவாரு. நல்ல கவனி, எதிர்காலத்தில் நடக்க போறத முன்னாடி ஆண்டவர் சொல்லுவார். என்ன நடக்க போகுதுன்னு உனக்கு முன்னாடியே சொல்லுவார். இந்த கிஃப்ட் இருந்தாக்க இன்னைக்கு யூ ஷுட் ப்ரே ஃபார் திஸ். ஐ டோன்ட் வாண்ட் ஜஸ்ட் சிங்கிள் 1 or 2 people, 10, 30 people praying here and doing ministry. I want the 260 பேர் மினிஸ்ட்ரி பண்ணணும். Praise the Lord. Praise the Lord. உங்க பகுதியில் நீ ஒரு சபையை தொடங்குற, ஒரு ஜெப குழுவை தொடங்குற, ஜெபம் செய்யற, நீ ஒரு இறை ஊழியனா மாறுற. Gift of prophecy should be on you today. Hallelujah. Hallelujah. Discernment of the spirit. Discernment of the spiritனாக்க 3 விதமான ஸ்பிரிட் இருக்கு. ஒன்னு ஆண்டவருடைய ஆவி, சாத்தானுடைய ஆவி, மனித ஆவி. 3 ஆவி இருக்கு. நல்ல கவனி. எத்தனை ஆவி? இந்த 3ல எந்த ஆவி வேலை செய்யுதுன்னு தெரியறதுக்கு தான் அந்த கிஃப்ட். புரியுதா? கிஃப்ட் ஆஃப் டிசர்ன்மெண்ட் ஆஃப் த ஸ்பிரிட். அப்புறம் கிஃப்ட் ஆஃப் டங்ஸ். கிஃப்ட் ஆஃப் டங்ஸ்னா என்ன? கிஃப்ட் ஆஃப் டங்ஸ், கிஃப்ட் ஆஃப் டங்ஸ் எல்லாம் தெரியும் இல்லையா? நிறைய பேர் கிஃப்ட் ஆஃப் டங்ஸ் கொடுத்து இன்னைக்கு அதை கேட்கணும். கிஃப்ட் ஆஃப் டங்ஸ், பாஷை வரத்தை கொடுங்கப்பா. இந்த பாஷை வரம் மட்டும் தெரிஞ்சா நம்ம மட்டும் பாடினே இருக்கலாம். 1 மணி நேரம் பாடலாம், 1 மணி நேரம் பாடலாம், 3 மணி நேரம் ஜெபிக்கலாம், 4 முழுசும் ஜெபிக்கலாம். இந்த சாதாரண பாட்டை இதெல்லாம் மனுஷ வார்த்தை. இந்த பரலோக பாஷை, இந்த கிஃப்ட் ஆஃப் டங்ஸ், இது பரலோக பாஷை. இந்த கிஃப்ட் மட்டும் உனக்கு இருந்துச்சு, நீ மாட்டு ஜெபம் பண்ணலாம், நீ மாட்டு ஜெபம் பண்ண. ஹல்லேலூயா ரிஷந்தா ரகலா பரகலா ஹல்லேலூயா. இது எப்படி கிடைக்கும்னா நீ துதிக்க 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 கிடைக்கும். இந்த துதி தான் கிஃப்ட் ஆஃப் டங்கா மாறும். இன்னைக்கு நீ ஜெபிக்கணும். லார்ட் கிவ் மீ தட் கிஃப்ட் ஆஃப் டங். The 9th gift is interpretation of this tongue. யார ஒருத்தர் தனிய பாஷை பேசினா அவங்க என்ன பேசுறாங்க இன்னொருத்தருக்கு தெரியுமா? எவ்வளோ பெரிய கிஃப்ட். பிரைஸ் லார்ட். ஒரு ஜபக்குழுல ஒருத்தர் அந்நிய பாஷை பேசினாக்க அவங்க என்ன பேசுறான்னு கேட்டா ஆண்டவர் சொல்லுவார், இதான் அவங்க பேசுறாங்க. This is the 9th gift of the charism of the Holy Spirit. அப்ப 9 charisms of the Holy Spirit. இந்த 9 கேரிசத்துல எத்தனை கேரிசம் உனக்கு வேணும்? எத்தனை வேணும்? முடிஞ்சிருச்சு, உலகம் ரட்சிக்கப்பட்டுடுச்சு. 9 ஒரு கிஃப்ட் இருந்தாலே உலகத்தையே கலக்கிடலாம். 9 வேணும். வெரி குட். இப்படிதான் நீ ஜெபிக்கணும். சரி, எத்தனை கிஃப்ட் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட்? 7. எத்தனை ஃப்ரூட்ஸ் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட்? எத்தனை கேரிசம்ஸ் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட்?
ஆல் டுகெதர் ஹவ் many? ஃபெயில். மேத்தமேட்டிக்ஸ்ல அத்தனை பேருக்கு எத்தனை? 25 எனக்கு வேணும். You should pray. இன்னைக்கு நீ ஜெபம் பண்ணு. எல்லா 25 எழுதி வச்சுக்கிட்டியா? இந்த லஞ்ச் முடிச்சுட்டு இருக்கிற டைம்ல படிச்சு நீ எந்த கிஃப்ட்டை படிச்சு கேட்கறே அதை கொடுப்பார். இதுவே ஆண்டவரே, இதுவே ஆண்டவரே, இதுவே நான் கிஃப்ட் ஆஃப் பிரேயர், கிஃப்ட் ஆஃப் விஷன், கிஃப்ட் ஆஃப் ஒன்று படிச்சு கேளு. தாகத்தோட ஜெபம் பண்ணு. இந்த அடரேஷன் உன் வாழ்க்கையில ஒரு ஃபைனல் அடரேஷனா இருக்கும். இது போல இருந்தது கூடாது. அப்படி ஒரு அடரேஷனா இருக்கணும். நீ ஜெபம் பண்றது தான் இருக்கு. நல்லா ஜெபம் பண்ணீங்கன்னா ஆண்டவர் இன்னைக்கு உன்னை நிரப்புவார். பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. ஹalleluya. Hallelujah. அப்படியே எழுந்து நில்லுங்க. வல்ல கிருபை, நல்ல கிருபை, கிருபை மூழ்காமல் காத்த கிருபை, தண்ணீரிலே மூழ்காமல் தாங்கும் கிருபை. இன்னும் ஒரு முறையா, வல்ல கிருபை, நல்ல கிருபை கொடுங்கப்பா. சுமை தேடி ஓடோடு வாஞ்சியோடு வந்திருக்கிற அத்தனை பிள்ளைகளும் அபிஷேகத்தால் நிரப்பப்படணும் ஆண்டவரே. ஜீசஸ் உங்க கிருபை என்னை தாங்கிடுதே, உங்க கிருபை என்னை நடத்திடுதே, கொடுங்க ராஜா. கிருபை என்னை தாங்கிடுதே, உங்க கிருபை என்னை நடத்திடுதே. நன்றி அப்பா, நன்றி சுவாமி. கூடவே இருங்க, வழி நடத்துங்க, பிள்ளைகளை காத்துக்கொள்ள இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளுங்க நல்ல பிதாவே. Amen.